जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कन्नम, जय श्री राधा गोपाल जी करणम, जय चैतन्य महाप्रभु नित्यानंद करणम, जय स्वरूप रघुनाथ करणम, जय श्री प्रभुपाद महाराज करणम. நம்ம வந்து தொடர்ந்து வந்து சத்திரை கிளாஸ் கவனிப்போம். கிளாஸுக்கு வந்துக்கூடிய தோழர்களோட அனைவர்களும் அடியனுடைய பணிலாம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, வாய்ப்பு கொடுத்த கோகுல மாட்டா குருவுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஓகே இன்னைக்கு வந்து டாபிக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து பிரம்மா விமோக லீலா. ஓகே, ஆக்சுவலி பிரம்ம விமோக லீலா வந்து எத்தனை பேருக்கு வந்து அந்த பிரம்மனுடைய அந்த விமோக லீலா கதை வந்து எத்தனை பேருக்கு தெரியாது, யாரும் கேட்டதில்லை. ஓகே ஏன்னா அந்த கதையை நம்ம வேற விஷயம் பேசி போயிட்டோம்னா அதுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த கதை வந்து ஃபுல்லாக புரியாது. ஓகே, அதனால வந்து முதல்ல அந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்துருவோம். பிறகு வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி பிரம்ம விமோக லீலா வந்து நம்ம ஒரு நாளில் முடிக்க முடியாது. அது ஆக்சுவலி வந்து நிறையா விஷயங்கள் வந்து பேசணும். நிறைய அதுக்குள்ள தத்துவங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே வந்து லேயராக வந்து நிறையா விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே வெப் சீரிஸ் மாதிரி போடுவாங்க. ஏன்னா வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படி சீரீஸ் ஒரு நாள் அப்படியே போயிட்டே இருக்கும், பாகல கதை மாதிரி. அதனால வந்து நம்மளால இன்னைக்கு வந்து ஒரு சில போர்ஷன் மட்டும் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. ஓகே, பிரம்ம விமோக லீலா. ஓகே, அது என்ன அர்த்தம்? பிரம்மனா வந்து பிரம்மதேவர். ஓகே, நம்மளுடைய பிரம்மதேவர் வந்து எப்படி இருப்பாரு? அவங்க பேர் என்னவா? தனம். நான் வந்து நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லலாம். நம்மளுக்கு நாளை ஜோலியாக பேசலாம். ஓகேவா? அண்ட் சேம் டைம் வந்து நான் வந்து பேசுனா சிறுத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே இதாகிடும், எல்லாம் பெட்ரி இருந்தால் ஸ்லோ தான் ஆகிடும். அதனால் நம்ம கேள்வி கேட்போம், பேசலாம், பயப்பட வேண்டாம். ஓகேவா? ஓகேவா அம்மா? ஓகே ஓகே. பிரம்மானா நம்மளுடைய பிரம்மா, நம்ம பிரம்மா எப்படி இருப்பாரு? 4 தலை பிரபு. நீங்கள் அதே நம்ம தலை, நம்ம பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா 4 தலை. ஓகேவா? ஓகே, நம்ம பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா 4 தலை பிரம்மா, சதுர்முக பிரம்மா சொல்லுவாங்க. சதுர்னா 4. ஓகே, நம்மளோட பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் மட்டும்தான் பிரம்மா. ஓகேவா? இந்த யூனிவர்ஸ்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம இருக்கிற உலகம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பூ சொல்லுவாங்க, பூலோகம். பூ பூவகா சுவகா மதகா தபகா ஜனகா சத்தியம். 7 லோகங்கள் சொர்க்கலோகம் இருக்கு. அதே போல அத்தல வித்தல தலாத்தல ரசத்தல மகாத்தல பாதாள இந்த மாதிரி 7 நரகலோகம் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு அண்டம். அண்டம் மீன்ஸ் முட்டை வடிவில் இருக்கும், எக் ஷேப்ல இருக்கும், அதான் அண்டம். ஓகே, அப்போ இந்த அண்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அண்டத்துக்கு இருக்கோம். அப்போ இந்த அண்டத்துக்கு ஒரு பிரம்மா, அந்த பிரம்மாவுக்கு 4 தலை. இந்த மாதிரி பல அண்டங்கள் இருக்கு, பல வகையான கேலக்சி இருக்கு, பல வகையான இது இருக்கு. என்னது, ஒரு யூனிவர்ஸ் இருக்கு. அந்த ஒரு இதுக்கும் அண்டத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா இருக்கிறாங்க. ஓகே, ஒவ்வொரு பிரம்மா இருக்காங்க. அந்த பிரம்மாக்கெல்லாம் வந்து எத்தனை தலை? 4 தலை மட்டும் கிடையாது, அது வந்து 10 தலை பிரம்மா, 100 தலை பிரம்மா, 1000 தலை பிரம்மா, இன்னும் பல கோடி தலைகள் கொண்ட பிரம்மாக்கள் இருக்கிறாங்க. சோ மெனி எக்ஸ். ஓகே, அந்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா பகவான் விஷ்ணு. அந்த விஷ்ணு வந்து யார்கிட்டேருந்து வராங்கன்னா கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். கிருஷ்ணரே முழு முதல் கடவுள். அதனால கிருஷ்ணஸ்து பகவான் சுயம், நாட் விஷ்ணுஸ்து பகவான் சுயம். பகவான் விஷ்ணு முழு முதல் கடவுள் தான், சுப்ரீம் பர்சன் தான். ஆனால் பகவான் விஷ்ணு யார்கிட்ட வராங்கன்னா பகவான் கிருஷ்ண கிட்டே தான் வராங்க. அதனால கேசவ திருதா ராம சரீரா, கேசவ திருதா நரஹரி ரூபா, கேசவ திருதா வாமன ரூபா, கேசவ திருதா அல்லது கல்கி சரீரா அல்லது புத்த சரீரா எல்லாம் யாருக்கு வந்தா கேசவ திருதா. ஊஸ் த கேசவ, யார் அந்த கேசவா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகே, அதனால தான் கிருஷ்ணர் சுயம் பகவான். ஓகே, ஈஸ்வர சர்வபூதானம் இருதயேஷு அப்படி சொல்ற கௌதம் சொல்றாரு. நான் எல்லாரோட இருதயத்திலும் நான் இருக்கிறேன். யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றாரு. அதனால இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது பகவான் கிருஷ்ணன் தான். அப்ப நம்மளோட பிரம்மாக்கு வந்து 4 தலை பிரம்மா. விமோகா, மோகானா என்னது? மோகானா வந்து என்னதுன்னா பற்றுதல், அட்டாச்மெண்ட். விமோகானா வந்து பிரம்மதேவருக்கு வந்து கிருஷ்ணர் பண்ணக்கூடிய லீலையில வந்து அட்ராக்ட் ஆகல. சரி, முதல்ல அட்ராக்ட் இருக்காரு, அப்ப அட்ராக்ட் ஆகல, அவர் வந்து ஈர்க்கப்படல, சம் கன்ஃபியூஸ் இருக்கிறாரு விமோகா. அப்ப கன்ஃபியூஸ் இருக்கும் போதே அவர் என்ன பண்ணாரு? பிரம்மதேவர் என்ன பண்ணாரு? அந்த லீலையை வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது கேண்டோ 10 கேண்டோல 13வது சாப்டர்ல வந்து இந்த லீலை வருது. ஓகேவா? முதல் சாப்டர்ல ஆரம்பிச்சு 13வது சாப்டர்ல வந்து அந்த விமோக லீலா வருது. ஓகே,
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த பிரம்ம விமோகா லீலா, இந்த லீலை வந்து என்ன லீலை, ஏன்னா இது வந்து முதல்ல லீலை தெரியாதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரியும். ஓகே, எஸ்பெஷலி இது வந்து தாமோதர மாதம். இந்த தாமோதர மாதம் வந்து வெரி வெரி ஆஸ்பிஷியஸ் மங்களகரமான மாதம். இந்த மாதத்துல வந்து இந்த பிரம்ம விமோக லீலை பற்றி பேசுறது கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா, ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போயிருந்தேன் தாமோதர மாதம் பற்றி. இந்த தாமோதர மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மங்களகரமானது. நீங்கள் எதை செய்தாலும் இதில் வந்து 100,000 டைம்ஸ் வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கும். பட் நம்ம எஸ் கௌடியா தாரா கௌடிய வைஷ்ணவா இருக்கக்கூடிய நம்ம எதுவுமே பலனை எதிர்பார்த்து செய்யறது கிடையாது. பலனை எதிர்பார்த்து செய்கிற ஆட்டிடியூட் நம்மளுக்கு கௌடிய சம்பிரதாயத்தில் கிடையாது. நம்ம எல்லாமே வந்து பிரஜா பிரேம், அதாவது பிருந்தாவன பக்தி தான் நம்ம செய்யறது. அதனால தான் கிருஷ்ணர் அவர் சம்பிரதாய ஆச்சாரியர்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கொடுக்குது. இப்போ பிருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா கோபியர்கள் வந்து கிருஷ்ணா இது கூட நான் அப்பதான் நம்ம செய்வேன் அப்படிலாம் இல்லை. நான் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க எல்லா வகையான லவ் அன்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த பக்தி தான் நம்ம பண்ணக்கூடிய பக்தி. அதனால வந்து எல்லா வகையான பலன்கள் இருக்கு. பட் நம்ம பலனை எதிர்பார்த்து அந்த இதை எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து சுத்த பக்தி சாட்டிங் அன்னாடிக்கும் அறவே பண்ணாதுங்க, ஜெபம் பண்ணுங்க. 1 மாதம் 2 மாதம் பண்றவங்க கொஞ்சம் கூடுதலாக ஜெபம் பண்ணுங்க. பிறகு வந்து அன்னாடிக்கு நெய் தீபம் காட்டுங்க. அப்புறம் வந்து அன்னாடிக்கு வந்து வாகனம் பார்த்து இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆஸ்பிஷியஸ் மங்களகரமான மாதம். எல்லாமே தொட்டா எல்லாமே உங்களுக்கு வந்து 1000 டைம் தான். அதே போல அபராதம் பண்ணாமல் இருக்கும், அதுவும் ஒரு பண்ணிங்க, அதுவும் 1000 டைம் இருக்குன்னு சொல்லி அது சனாதன கோஸ்வாமி ஹரிபக்தி இல்லாமல் சொல்றாரு. ஓகே, அதனால வந்து இந்த மாசத்துல நமக்கு பிரம்ம விமோகாலியில கேட்குறது ரொம்ப ரொம்ப மங்களகரமானது. ஓகே சரி, ஸோ இப்போ வந்து ஸோ இப்போ வந்து அந்த லீலா வந்து என்னன்னா கிருஷ்ணர் இந்த பிருந்தாவனத்துல இருக்கிறார். ஓகேவா, பிருந்தாவனம் எங்க இருக்கு? மாயாபுரம், நியூ டெல்லி. இப்போ இருக்கிற நியூ டெல்லியில பிருந்தாவனம் இருக்கு. ஓகேவா, இது வந்து பௌதிக உலகத்துல இந்த மெட்டீரியல் உலகத்துல பிருந்தாவனம். ஆக்சுவலி உண்மையான பிருந்தாவனம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக உலகத்துல இருக்கு. ஆன்மீக உலகத்துடைய எல்லாமே வந்து இந்த லோகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு பகவானுடைய கருணையால. அதே போல இப்போ கோவர்தன் இருக்குல்ல, இதே கோவர்தன் ஆன்மீக உலகத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ராதா கூட்டம் ஷாம கூட்டம் இதுவும் வந்து பகவான் லோகத்துல இருக்கு. எல்லாமே இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா நம்மளுக்கு இந்த லீலைகள் செய்யறதுக்காக, நம்ம இந்த லீலைகள் கேட்கறதுக்காக. ஓகே, அதனால வந்து இந்த லீலைகள்லாம் செய்யறது எதுக்காக, என்ன காரணத்துக்காகனா அவங்க என்ஜாய் பண்றதுக்கு இல்ல, அவங்க என்ஜாய் பண்றாங்க, பகவான் என்ஜாய் பண்றாங்க. ஓகே, அந்த லீலை மூலமா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம். சுண்பதா சுவா கதா கிருஷ்ணம் புண்ணிய சிரவண கீர்த்தனம். எவ்வளவு தூரத்துக்கு பகவானோட ஹரிகதா வந்து கேட்கிறோம், லீலை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வந்து மனம் சுத்தமாகும். இப்போ குளோராக்ஸ் வந்து எப்படி சட்டை சுத்தமாகுதோ அந்த மாரி வந்து ஹரிகதா வந்து ஒரு குளோராக்ஸ் மாதிரி, ஒரு மனசு சுத்தப்படுத்தக்கூடிய அது வந்து ஒரு மருந்து மாதிரி மனசு வந்து தூய்மையாகணும். ஏன் மனசு தூய்மையாகணும்? என்ன காரணத்துக்கு தூய்மையாகணும்? ஏன்னா மனசு சுத்தமானதா, அந்த ஹார்ட் வந்து சுத்தமானதா, நம்ம மைண்ட் சுத்தமானதா நம்மளுக்கு பகவான் யாருன்னு புரியும். பகவான் யாருன்னு புரியலன்னா நம்ம விமோகா, நம்ம அதாவது நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து உண்மையை விஷயம் புரியாது. அதனாலதான் வந்து பிரம்மதேவர் இந்த விமோகா, அதாவது இந்த என்ன சொல்றது, இந்த தவறு பண்றாரு. ஓகேவா, அது என்னன்னு பார்ப்போம். இப்போ பிருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகேவா, அந்த இடத்துல முழுசும் அவர் தான். பிருந்தாவனத்தை எங்க தொட்டாலும் கிருஷ்ணர் கிருஷ்ணா கிருஷ்ணா. ஓகே, அடுத்த பிருந்தாவனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகானது. அழகான கோபியர்கள் கோபர்கள் அங்கே வந்து எல்லாமே வந்து பூர்ணமானது பிருந்தாவனத்தில். ஓகே, அப்போ பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து பூத்தனாவோட வதம் பண்ணிட்டு, பூத்தனா வதம் பார்த்தீங்கன்னா அவர் எத்தனையோ மாசம் மட்டும் பண்ணுவார். இந்த பூத்தனா வதம் அப்புறம் வந்து சகடாசுர வதம் இதெல்லாம் பண்ணிட்டு கிருஷ்ணர் வந்து வளர்ந்துட்டே வர ஒவ்வொரு லீலைகள் பண்ணிட்டு வர. அப்ப கிடைச்ச ஒரு ரீசனா வந்து என்ன பண்றாரு, ஒரு லீலை பண்றாரு. என்னன்னா பகாசுர வதம். பகாசுர வந்து யாருன்னா அந்த கொக்கு வடிவத்துல ஒரு அசுரர் வருவார். அந்த பகாசுரன் யாருன்னா பூத்தனாவுடைய பிரதர் தான் பகாசுரர். அப்போ பகாசுரோடைய வதம், அதாவது எப்படி அந்த கிருஷ்ணர் பண்றாருன்னா பாகவத அழகா வந்து விளக்கப்படுது. பகாசுரன் வந்து அந்த கொக்கு வாய் கொண்டு போல அந்த மாதிரி அவர் வாயை அந்த கொக்கை வந்து காலை வந்து அந்த வாய் பெருசா இருக்கும் அதோட மவுத்து. அப்போ அந்த வாயை வந்து ஒரு காலை வந்து கீழே வச்சு ஒரு கையை வந்து மேலே வச்சு அந்த வாயை உடைக்கிறாரு. ஸ்ரீல பக்திவேதாந்த தாக்கூர் வந்து ஒவ்வொரு அசுரையும் வந்து கிருஷ்ணன் சாவடிக்கும் போது அது எல்லாமே வந்து என்னத்துக்கு என்ன காரணமாக அவர் சாவடிக்கிறாருன்னு சொல்லி தத்துவங்கள் சொல்லப்படும். அவன் பகாசுரன் வதம் வந்து முடிஞ்சோட எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க. கிருஷ்ணன் பகாசுரன் சாவடிச்சிட்டாரு, கிருஷ்ணன் வந்து பகாசுரன் பண்றாரு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. அப்புறம் இந்த பேச்சு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே என்ன ஆகுது, தேவர்கள் டெமிகாட்ஸ் எல்லாத்துக்கும் போகுது. அப்ப டெமிகாட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன் போக அது பிரம்மதேவர் காலைக்கு போகுது. பிரம்மதேவர் பார்க்கறாரு, யாரு கிருஷ்ணன் இப்படிலாம் பண்றாரு, ரொம்ப சம்திங் மேஜிக்கா பண்றாரு.
அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ சரி ஒரு நாள் வந்து பார்க்கலாம் அவர் என்ன தான் பண்ணுறாரு, அவர் டே டு லைஃப், அதாவது டேலேருந்து நைட் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு நாள் வாட்ச் பண்ணுறாரு. அப்போ அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பலராம பூர்ணிமா, பலராமனுடைய பர்த்டே, பிறந்த நாள். அவன் பலராமன் எப்பவுமே வந்து கிருஷ்ணர் பலராமன் என் கோபுரம் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே சாயந்தரம் வந்து காலையில வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு அந்த அவங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மாடு மேய்க்கிறதுக்கு கிருஷ்ணர் பலராமன் நிறைய கோபுரங்கள் என்ன பண்ணுவாங்க, மாடு மேய்க்கிறதுக்கு கூட்டு போவாங்க, மாடெல்லாம் கூட்டு போவாங்க. அப்போ அந்த மாடு கண்ணி குட்டி இதெல்லாம் கூட்டிட்டு போகும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யமுனா நதி இருக்கும், யமுனா நதி கிட்ட வந்து எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு அந்த யமுனா நதியில எல்லாரும் உட்காந்து ரெஸ்ட் பண்ணுவாங்க. இதான் அவங்க டே லைஃப். அப்புறம் வீட்டுல இருந்து எடுத்து வந்து அந்த பிரசாதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு பிறகு சாயந்தரம் ஆனவன அந்த அந்தி வேலையில அந்த சன்செட் டைம்ல அவங்க திருப்பி வந்து அவங்க வந்து கூட்டு வந்துருவாங்க. இப்போ பிருந்தாவனத்துல வந்துட்டு பிறகு வந்து அவங்க அந்த மாட்டெல்லாம் கட்டி வச்சுட்டு இப்படிதான் அவங்க டே லைஃப். நீ பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து பசு மாடு கவு வந்து ரொம்ப நம்மளுடைய சம்பிரதாயத்துல கிருஷ்ணன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இப்ப நம்ம கோ பூஜா, கோ மீன்ஸ் வந்து என்னன்னா கவ், பசுனா இருக்கும். கோனா கவ், ஓகேவா, பசு. அதனால கோ பூஜா, கோ வர்தன், கோ லோகா, அந்த மாதிரி எல்லாமே கோ வருது, ஓகேவா. கோ மீன்ஸ் பசுவோடைய உலகம் தான் கோலோகம். அங்க போயிட்டு அங்க வந்து மிஷினோ இல்ல அங்க வந்து லைவ்ரேஷனோ அப்புறம் பசுவோ அந்த கிடையாது. அங்க எல்லாம் மாடுதான், மாடோட உலகம் தான் கோலோகம். அதனாலதான் வந்து பசு நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப அந்த டே டு லைஃப்ல வந்து அந்த 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 அன்னைக்கு வந்து பாக்குறாரு பலராமர் வந்து அன்னைக்கு வந்து பிறந்தாரு. அதனால அம்மா சொல்றாங்க, ரோஹிணி மாதம் சொல்றாங்க, இந்த மாதிரி யசோதா சொல்றாங்க, பலராம இன்னைக்கு வந்து நீ வந்து மாடு மேய்க்க போக வேணாம், அதனால வந்து இன்னைக்கு வந்து நீ இரு, கிருஷ்ணா இன்னைக்கு நீ போயிட்டு மாடு மேய்ச்சிட்டு வந்துரு, போயிட்டு ஒரு மத்தியான வேலையில வந்துரு, போதும், ரொம்ப நேரம் வேணாம் அப்படி சொல்றாங்க. இவரும் சரிவா சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க, இந்த பிரசாதம் கொடுக்குறாங்க, அதை கட்டிட்டு இவர் எடுத்துட்டு போறாரு. இவர் எடுத்துட்டு போகும்போது எல்லாரும் போறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த அன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து மாடு மேய்க்க போயிட்டே இருக்கிறாங்க. அங்க பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு மலை இருக்கு, அழகான மலை இருக்கு. கிருஷ்ணா நம்ம இந்த மலையில வந்து நம்ம போய் மாடெல்லாம் மேய்க்குமா, நம்மலாம் போய் அங்க அந்த மலையில போய் அழகா சறுக்கிறதுக்கு ஒரு இடம் மாதிரி இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி அந்த இது பண்ற மாதிரி. அப்போ அங்க போய் நம்ம எல்லாம் விளையாடலாம் சொல்லிட்டு எல்லாரும் கிருஷ்ணன் எல்லாம் போறாங்க. அந்த மலை வந்து வேற யாரும் இல்ல, அவர்தான் வந்து அகாசுரன், அந்த பாம்பு மாதிரி பெரிய பாம்பு, ஓகேவா, பெரிய பாம்பு வந்து அந்த மாதிரி அவர் படுத்திருக்கிறாரு, ஃபுல்லா அப்படி படுத்திருக்கிறாரு. அப்ப ஒரு தலை வாயை திறந்துருக்கிறாரு. அது வாயை திறந்திருக்கும் போது அந்த உள்ள வந்து புகை மாதிரி இருக்கு. அப்ப அந்த புகை மாதிரி இருக்கும் போது நாக்கு வந்து அப்படி சறுக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப அதுக்குள்ள போயிட்டு எல்லாம் போறான்னு சொல்லி எல்லாரும் போறாங்க. அப்ப அந்த அன்னைக்கு வந்து அந்த அகாசுரனுடைய அந்த அந்த மாதிரி இருக்கிறான்னு சொல்லி கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ற, கிருஷ்ணன் தூரத்துல நிக்கிறாரு. அந்த பிக்சர் பாத்தீங்கன்னா அகாசுர பக்கத்து பிக்சர் பாத்தீங்கன்னா கோபர்கள் வந்து அந்த அகாசுர வாய்க்குள் போவாங்க, கிருஷ்ணர் இடத்துல நிற்பாரு. அங்க பலராமர் இருக்க மாட்டாரு. யார் இருக்க மாட்டேன்னா அன்னைக்கு பலராமரோட பர்த்டேனால பலராமர் வந்து வீட்டுல இருக்கிறாரு. அப்ப பிரம்மதேவன் இந்த காட்சியை பார்க்கறது என்னதான் பண்றாரு, அன்னைக்கு மகாசுர பதம் நடக்க போகுது. அப்ப என்ன ஆச்சு, எல்லாரும் கோபுரம் உள்ள போறாங்க. அப்புறம் வந்து அந்த அகாசுரன் வந்து வாயை மூடிட்டாரு. பிறகு வந்து கிருஷ்ணால கட்டும் போது இவர் உள்ள வந்து ஹீரோ மாதிரி உள்ள போது அந்த வாயை பிடிச்சி எல்லாம் அந்த அகாசுரன் வந்து சாவடிச்சு அவர் எல்லா கோபுரம் காப்பாற்றாரு. அப்ப இந்த காட்சியை வந்து பிரம்மதேவ் பார்க்கணும், உண்மையிலேயே வந்து இந்த பையனுக்கு வந்து இன்னும் ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா அந்த அகாசுரனை வதம் முடிஞ்சோடனே நேரம் என்ன பண்றாங்க, எல்லாம் யமுனா நதி ஓரத்துக்கு வராங்க. அங்க வந்தோடனே குஞ்சன போகான்னு வந்து என்னன்னா எல்லாரும் வீட்டுல எடுத்து சாப்பாடுலாம் இருக்குல்ல, பிரசாதம் இருக்குல்ல, அந்த அப்டர்நூன் ஆச்சு, மத்தியானம் ஆச்சு, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ பாகவதத்துல வந்து அழகா சொல்லப்படுது, அந்த சாப்பிட்றது வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த பேரு போகா, குஞ்சன போகான்னு நினைக்கிறேன். குஞ்சன போகா எல்லாரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க அவங்க வீட்டு எடுத்து. அதாவது நீங்க பக்தியில வந்து ரெண்டு வகை நிறைய இது இருக்கு. அது முக்கியமாக பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய மாய பக்தி அண்ட் பிரேமமாய பக்தி. அதாவது வந்து ஐஸ்வர்யம் கலந்த பக்தி ஒன்று இருக்கு, ஒன்று வந்து பிரேம பக்தி ஒன்று இருக்கு. ஐஸ்வர்ய கலந்த பக்தினா வந்து என்னன்னா கிருஷ்ணருக்கு வந்து நீங்க வந்து ரூல்ஸ் ரெகுலேஷனோட ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஸ்ரீரங்கத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனோட ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாம் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பிரேமமய பக்தியில வந்து பாத்தீங்கன்னா பிரேம பக்தின்னு பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. உதாரணத்துக்கு சௌகரி மாதா எடுத்துங்க, ராமாயணத்துல சௌகரி மாதா அவங்க வந்து வயசாச்சு. அப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்க, இந்த ராமர் வந்துருவாரு சொல்லிட்டு அன்னாடிக்கு பழத்தை சாப்பிட்டு ஒரு டின்ல போட்டு அடிச்சு வைக்கிறாங்க. சௌகரி மாதா யாரு? சௌகரி மாதா
அவ சௌமியம் வந்து என்ன பண்றாங்க, அது ஒரு ராமர் வந்துட்டாரு, ஒரு நாள் வந்துட்டாரு. ராமர் சீதா தேடி வரும்போது சௌமியம் வந்து என்ன பண்றாங்க, ராமா அவனுக்காக பழம் வச்சு சாப்பிட்டேன். அப்ப லட்சுமணன் என்ன பண்றாரு, ஹே வயசாக கேள்வி நீ எல்லாம் இப்படிலாம் பண்ணிருக்கா, அவங்க திட்டுறாரு, என்ன நீ இப்படிலாம் பண்ற, இதை நீ வச்சு சாப்பிட்றப்ப ராமன் கூட சரியா, அவர் யாரு பரம புருஷர் அவரு. அப்போ இவங்க பயந்துட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு, அவர் சொல்ற லட்சுமணன் நான் சாப்பிட்றேன். ஏன் லட்சுமணன் கரெக்ட் பண்ணாங்க, லட்சுமணன் வந்து குரு, ஒரு லட்சுமணன் தான் பலராம குரு தத்துவம். இப்போ குரு வந்து என்ன கரெக்ட் பண்ணுவார், ஆனா பகவான் வந்து அனுப்பி ஏற்றுக்குவார். அப்புறம் லட்சுமணன் அப்பா விட்டுரு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க சாப்பிடுச்சு கட்சி வச்சுக்காங்க, அது டின்னில் பிடிச்சிக்காங்க. முதல்ல டின்னில் வந்து பேக்கெட் பண்ண ஒரு ப்ராடக்ட் விளையாடுறது சௌகரியமாக தான். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த இலையில சாப்பிட்ட பழக்கம் போட்டுன்னு அவங்க சாப்பிட்றாங்க. இஸ் பிரேம பக்தி. பிரேம பக்தியில் ரூல்ஸ் இருக்காது. ஐஸ்வர்யா பக்தியில் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப இந்த போகா சாப்பிட்ட பிரசாதம் எல்லாம் எடுத்து வராங்களே, அதுல வந்து பாகவத அழகா சொல்றாங்க, ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, அதை சாப்பிட்ட அந்த பிரசாதம் வந்து கிருஷ்ணர் வந்து நடுவில் உட்காந்துருவாரு. சுத்தி வந்து வந்து அந்த மெயின் கோபுரம் வந்துருவாங்க, அதை சுத்தி வந்து அப்புறம் அவங்க கோபுரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. இதை மேலேருந்து வந்து பார்க்கும்போது ஒரு தாமரை ஒரு லோட்டஸ்ல வந்து கிருஷ்ணர் வந்து நடுவில் உட்காந்து மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, எல்லாம் சுத்தி உட்காந்து அந்த பிக்சர்லாம் பார்த்துருப்பீங்க. கிருஷ்ணர் வந்து எல்லாம் சாப்பாடு எல்லாம் பிரசாதம் ஷேர் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ண கிருஷ்ணர் வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க வீட்டுல கட்டி எடுத்து வந்து தயிர் சாதம், அப்புறம் இவங்க வீட்டுல இருந்தது ஸ்வீட்டு, அப்புறம் வந்து சுபலா மதுமன்கள் இவங்களாம் எடுத்து வராங்க, எல்லாம் எடுத்து வராங்க. இவங்களாம் எடுத்து வந்த பிரசாதம் எல்லாத்தையும் வந்து அங்க எல்லாத்தையும் வைக்கிறாங்க. வச்சுட்டோம்னா எல்லாம் சாப்பிட்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, கிருஷ்ணா நாங்க எங்க வீட்டுல வந்து இந்த ஸ்வீட் செஞ்சாங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு வாயில திணிச்சிடுறாங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்றாரு, இவங்க பிரசாதம் எடுத்து இவர் எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. அப்போ ரெண்டு கையும் வந்து ஒரு சமயம் என்ன ஆச்சு, ரெண்டு கையிலும் வந்து பிரசாதம் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஒரு கோபுரம் என்ன பண்றாரு, கிருஷ்ணா நாங்க எங்க வீட்டுல இருந்து செஞ்ச ஸ்வீட் ஒண்ணு இருக்கு, ஆனா எங்க அம்மா ஒன்னே ஒண்ணா கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேன் கிருஷ்ணா, குடுறான்னு கிருஷ்ணா கேட்கிறாரு. கேட்கும் போது அப்ப அந்த கோபுரம் என்ன சொல்றாங்கன்னா, சரி கிருஷ்ணா நீ வந்து கண்ணை மூடி. ஏன்னா அந்த டைம் என்ன பண்றாருன்னா, இவர் வீட்டுல எடுத்து வந்த பிரசாதம் தயிர் சாதம் என்ன பண்றாரு, ஃபுல்லா வந்து எடுத்து வாயில் வச்சு ஃபுல்லா வாயில் ஃபுல்லா தயிர் சாதம் இருக்கு. அப்ப தயிர் சாதம் வாய் ஃபுல்லா இருக்கும் போது ஃபுல்லா வாயில ஓவர்லோடு, ஃபுல்லா வாய் ஃபுல்லா பிரசாதம் அந்த தயிர் சாதம் இருக்கு. இப்ப இவர் கையில என்ன பண்றாருன்னா, அந்த தயிர் சாதத்தோட சேர்த்து, ஏன்னா யசோதா என்னைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் தயிர் செய்வா. ஏன்னா கிருஷ்ணருக்கு அந்த பால் ப்ராடக்ட் செய்யறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 8 மாடு 10 மாடு தனியாக வச்சுக்காங்க. அந்த மாடுக்கு தனியாக ஒரு மாடுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த மாடு வந்து கறக்கக்கூடிய பால்ல தான் கிருஷ்ணருக்கு வந்து இந்த எல்லாமே செய்வாங்க. ஏன் அந்த மாடை ஸ்பெசிஃபிக்கா வந்து யூஸ் பண்றாங்கன்னா, அந்த மாடை வந்து சாதாரண அந்த புல்லுலாம் போய் மேயாது. அந்த மாடு வந்து கரெக்டான அந்த ஹெல்த்தியான அந்த புல்லு, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மூலிகை இந்த மாதிரி தான் சாப்பிட்டு அந்த மாடு இருக்கும். அப்ப அந்த மாட்டுல செய்யக்கூடிய பால் வந்து ரொம்ப வந்து ஸ்வீட்டா டேஸ்டியா இருக்கும்னு சொல்லிட்டு, அப்ப அந்த மாட்டுல செய்யக்கூடிய அந்த பால் தயிராக்கி தயிர்ல தயிர் சோறு செஞ்சு யசோதா என்ன பண்ணுவோம், தயிர் சோறு மட்டும் வந்து வெள்ளையா இருக்கும்னு சொல்லிட்டு கூட வந்து அந்த வத்தல் அப்புறம் வந்து ஊறுகாய் எல்லாம் கொடுப்பா. கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா, இது நான் சொல்லல, பாகவதம் இருக்கு, 5 பேர்ல இருக்கு. 5 பேர்லயும் வந்து ஒரு பேர்லயும் வந்து ஒரு ஊறுகாய் வத்தல் இதெல்லாம் வச்சு இப்படி எல்லாம் கையில் ஃபுல்லா லோடு, வாயில் ஃபுல்லா ஒரே லோடு, அப்புறம் ஃபுல்லா சாப்பிட்டு அப்படியே நிற்கிறாரு. அப்ப வந்து கேட்கிறாரு, எனக்கு கொடுறாங்க ஸ்வீட் கொடுறான்னு சொல்லி கிருஷ்ணன் கேட்கிறாரு. அப்ப அந்த கோபுரம் சொல்றாரு, கிருஷ்ணா நீ வந்து என்ன பண்ண, நீ கண்ணை மூடிடு, நீ கண்ணை மூடா நான் கொடுப்பேன். அப்ப இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, பகவானுக்கு இப்ப நைவேத்தியம் பண்றதுக்கு நம்ம கௌடிய வைஷ்ணவ தாரால வந்து நம்ம பஞ்சராத்திரிக விதிமுறையை பயன்படுத்தும். ஓகேவா, நம்ம வந்து பிரேமா விதி எனக்கு பஞ்சராத்திரிக விதி 2 இருக்கு. நம்ம வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து நம்ம வந்து முழுக்க பிரேம பத்தி தான், எல்லாமே வந்து அன்பு மட்டும் தான் நம்மளுடைய. ஆனா வந்து ஆரத்தி செய்யும் பொழுது நம்ம பஞ்சராத்திரிக விதியை ஃபாலோ பண்ணணும். பஞ்சராத்திரிக விதினா என்ன ஆகுதுன்னா, ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். அதனால நம்ம பிரேம விதி அண்ட் பஞ்சராத்திரிக விதி 2த்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம சம்பள ஆச்சரியம் கொடுத்துருக்காங்க. இப்ப கீர்த்தனை பண்றது இதெல்லாம் வந்து பிரேம விதி, ஹரிகதை பேசுறது இதெல்லாம் புத்தி சொல்றது இதெல்லாம் பிரேமா. ஆனா ஆரத்தி வரும்போது பாருங்க ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கும், அது பஞ்சராத்திரிக விதி. பஞ்சராத்திரிக விதியை வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம பாருங்க ஓட்டர் சாத்திடுவாங்க, நீங்க அங்கே எடுத்து வருவாங்க, கரெக்டாக மணி அடிப்பாங்க, ஒரு 10-15 நிமிஷம் வைப்பாங்க, அப்புறம் எடுத்துருவாங்க, அப்புறம் மிக்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இருக்கு. அப்படிதான் பகவான் சாப்பிடுவாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த போஜனத்துல கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒன்னொருத்தரோட எச்சியை வாங்கிக்கிறாரு, ஒன்னொரு கோபோட எச்சியை வாங்குறாரு. அப்ப என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணா எனக்கு ஒண்ணுதான் இருக்கு, நான் சாப்பிட்டுதான் கொடுக்குறேன். சரி நீ சாப்பிட்டு நீ கண்ணை மூட சொல்றாரு. இவர் சாப்பிட்டாரு, இந்த கோபம் சாப்பிட்டு நிச்சயத்தை வந்து கொடுக்குறது பதிலாக கிருஷ்ணன் வாய் பண்ணுறாரு, வாய் ஃபுல்லா தயிர். அதாவது இந்த வாயில கிருஷ்ணனோட வாய் எல்லாம் அந்த ஒரு மௌத்துல, அதுல வந்து யசோதா வந்து அதுக்கு என்ன பார்த்தாங்கன்னா, இந்த மொத்த கேலக்சியும் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அவர் கூட தான் பார்க்குறாங்க.
அப்போ அந்த மொத்த கிணச்சி இருக்கக்கூடிய அந்த வாயை அதுக்குள்ள வந்து தயிர் சோறு இருக்கு, அதுல கொஞ்சம் வலியுது, அப்புறம் கையில ஃபுல்லா லோடு, அப்படி தயிர்ல இருக்கிறதுனால இதுல வந்து அப்படி தயிரோட அந்த வாட்டர் வந்து அப்படி லீக் ஆகுது. இப்படி இப்படி நிக்கிற வாய்ப்பு நிக்கிறாரு. இவர் என்ன பண்ணாரு, இந்த கோப்பரை வந்து அந்த அந்த ஸ்வீட்டை வந்து கொடுக்கறது பதிலாக என்ன பண்ணாரு, பக்கத்துல ஒரு பூ இருக்கும், அது அப்படியே பூ வந்து அப்படி பறக்கும், எல்லாமே ஒரு ரவுண்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இருக்கும். பூ வந்து அது அப்படியே பறக்கும், நல்ல வழியா பறக்கும். அந்த அந்த பூவை என்ன பண்ணாரு, எடுத்து அதை பிரிச்சு அவர் வாய்ப்பு வச்சிட்டாரு. வச்சிட்டோட கிருஷ்ணரை வந்து கடிச்சு சாப்பிடாரு. ஒரு கஷ்டம் மாதிரி வாய்ப்புல அந்த பூக்கு வெளியே வருது. இருமுறாரு அவர். இப்போ என்ன அவங்க கிருஷ்ணன் டென்ஷன் ஆகிட்டாரு. என்ன நீ எனக்கு கொடுக்க சொல்லிட்டு கொடுக்க வேணும். அப்புறம் என்ன பண்றா அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்குறாரு. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இப்போ கிருஷ்ணர் வந்து சாப்பிடும் போது அவங்க கையில வருகிற அந்த அந்த தயிர், அப்புறம் இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணா எங்க வீட்டுல வந்து அந்த பட்டர் வந்து வெண்ணெய் செஞ்சாங்க, நீ சாப்பிடுங்க, கையில வந்து ஃபுல்லா வந்து பிரசாதம் இருக்கு, நீ எனக்கு கூடுன்னு சொன்னோட என்ன ஒருத்தர் அவரு சாப்பிட்டு அந்த எச்சி தட்டில எடுத்து அந்த வெண்ணெய் எடுத்து அவர் வாயில வந்து எடுத்து உள்ள திணிக்குது. இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து அங்க வந்து எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, எல்லாம் மாத்திட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஐஸ்வர்ய பக்தியில நடக்காது. இது வாழ்க்கை விருந்தாகும். இதுதான் வந்து பிரேம பக்தி. பிரேம பக்தி வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. கிருஷ்ணர் வந்து கேம் விளையாடும் போது விளையாட்டு போட்டுட்டாங்க, கிருஷ்ணா நீ எங்களை வந்து தூக்கி அந்த மாதிரி அங்க வந்து கட்டளை கொடுப்பாங்க, அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான், நீ செய்யி, நீ தோத்துட்டா நீ செய்யி, அந்த மாதிரி தான் வந்து அங்கே நடக்கும். அப்ப இந்த மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணி இருக்கும் போது இதெல்லாம் வந்து இந்த காட்சியை வந்து மேலேருந்து வந்து சிசிடிவியில் பார்க்குற மாதிரி ரொம்ப பார்த்துருக்காரு. இவர் வந்து அகாசுரன் சாவடிச்சாரு, அப்புறம் பகாசுரன் சாவடிச்சாரு, அப்புறம் அகாசுரன் சாவடிச்சாரு. என்ன இவரை பத்தி ஓவர் பில்டப் பண்றாங்க. வந்து பார்த்தா இந்த பசங்களோட உட்காந்துட்டு எல்லாரையோட எச்சி சாப்பிட்டு இவரா இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி அவருக்கு பில்டர், அதாவது அவருக்கு வந்து என்ன சொல்லிச்சு, அவர் வந்து குழம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இந்த குழம்ப ஆரம்பிச்சோட அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அப்ப என்ன நடக்குது, பிரம்மதேவர் வந்து என்ன பண்ணாரு, சரி நம்ம என்ன பண்ணுவோம், இவர் என்ன உண்மையிலே யாருன்னு சொல்லி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. இப்ப இந்த பிரசாதம் சாப்பிட்டுருக்காங்க எல்லாரும், அந்த போட்டில் நடந்துருக்குல்ல, கிருஷ்ணன் சாப்பிட்டே அந்த யமுனா நதியெல்லாம் மாடெல்லாம் மேய்க்குது. கீழே பார்க்கறாரு, ஒரு மாடும் காணும். சரி என்ன சொல்லி ஒரு கை வாயில கழுவி என்னடா நடக்குதுன்னு போய் அங்க போய் பார்க்கறது. அங்க போறாரு, மாடு எல்லாம் தேடி யமுனா நதியெல்லாம் தேட எங்க போச்சு தேடி இருக்கும் போது இப்படி திரும்ப தக்குறாரு, இங்க கோபுரம் எல்லாமே காணும், வெறும் டப்பா மட்டும் தான் நடக்குது எல்லாம். அப்போ அங்கேயும் கோபுரங்களுக்காக இங்கேயும் வந்து மாடக்காம அவர் வந்து என்ன பண்றாரு, இது சுப்ரீம் பர்சன் பாருங்க, கிருஷ்ணர் வந்து சுப்ரீம் பர்சன், அது துமி சர்வேஸ்வரா தொமார, அதாவது பக்தி தமிழ் பாட்டு பாடுறாரு. அவர் வந்து எல்லாமே அவர் செய்வார், எல்லாமே அவரோட இஷ்டப்படியே நடக்குது. உபதிருஷ்டா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வரர், இந்த உலகத்துல எது நடக்குது எல்லாமே வந்து அவருடைய கண்காணிப்புல அவர் எக்ஸப்ட் பண்ணாத நடக்கும். பகவத்கீதை சாப்டர் 13 சொல்றாங்க. அப்ப இதெல்லாமே அவரோட லீலைகள் தான். ஆனா அவர் ஒரு கேரக்டரா அவர் பிளே பண்றாரு. அவர் பார்க்கறாரு, இங்கே பார்த்தா கோபுரம் காணும், இங்க பார்த்தா மாடை காணும், இந்த பாட்டுல கிளைமேக்ஸ்ல நடக்கும் அந்த மாதிரி. இதெல்லாம் கிருஷ்ணர் பல வருஷத்துக்கு முன்னே பண்ணிட்டாரு அவர். அப்ப என்ன நடக்குது, அவர் பார்க்கறாரு, சரி அவருக்கு தெரியுது யாரோ ஒருத்தர் பண்ணிருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது, இவர் என்ன பண்றாரு, ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவர் வந்து அப்படியே அமைதியா உட்காந்துட்டோட இவருக்கு வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய அம்சங்கள் வெளிவராங்க, நிறைய விஷ்ணுக்கு சோமாஸ் விஷ்ணு நிறைய பேர் விஷ்ணுகள் நிறைய வெளிவராங்க. அப்ப இந்த காட்சி வந்து மேலே பார்க்கறாரு, என்னன்னா இது நான் வந்து எல்லாரும் கோபுரம் தூக்கிட்டேன், நான் வந்து மாடி நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இது என்னது அந்த பையன் என்ன பண்றாங்க பார்த்தா அந்த ஒவ்வொரு விஷ்ணு என்ன பண்றாங்க, ஒரு எல்லா விஷ்ணு ஒரு சைடு விஷ்ணுவெல்லாம் வந்து மாடா மாறினாங்க, ஒன்னொரு சைடு விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாம் கோபுரம் மாறினாங்க. அப்ப என்ன ஆச்சு, இப்ப வந்து அங்க வந்து பிரம்மதேவர் வந்து அந்த மாடையும் அந்த பசுவையும் அந்த கோபுரம் கடத்திட்டாரு, என்ன பண்ணாரு, எல்லாம் வந்து அவர் லோகத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க. இங்க கீழே பார்த்தா அதே மாதிரி கோபுரங்கள் அப்புறம் மாடு பசு எல்லாமே வந்து கீழே இருக்கு. அப்ப இவருக்கு வந்து புரியல, இன்னும் வந்து அவர் வந்து இதாயிட்டாரு, ரொம்ப குழம்பு போயிட்டாரு. அப்ப என்ன பண்றாரு, இன்னைக்கு சாயந்தரம் ஆச்சு, இந்த சாயந்தரம் ஆச்சுன்னா அந்த சன்செட்ல அந்த சாயந்தரம் பார்க்கும் போது எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, கோபியர்கள் கோபுரம் வெயிட் பண்ணுவாங்க, எப்ப கிருஷ்ணன் வருவார், எப்ப பசங்களாம் வருவாங்க. அப்ப அந்த பிருந்தாவன ரோடு பாத்தீங்கன்னா நம்ம ரோடு மாதிரி அந்த தார் ரோடுலாம் இருக்காது, அதெல்லாம் மண் ரோடு தான். அவர் வந்து என்ன அந்த டஸ்ட் பறக்கும், அப்படி இந்த மாடு பக்தர்கள் அந்த கோபுரம் உடையிருக்கும், அந்த இது டஸ்ட் அந்த புழுதி பறக்கும், அப்படி எல்லாம் பறந்து கிருஷ்ணன் மேல எல்லாருமே வந்து ஒட்டிக்கும். அந்த கிருஷ்ணன் அந்த மாடு ஏறி கூட வருவார் உள்ளாங்க வாசிச்சுட்டு. அப்ப என்ன நடக்குது, எல்லாரும் பாக்குறதுக்கு ஆளுநர் குணேசன் பார்த்தா எல்லாம் வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த கோபுரங்கள்லாம் வந்து வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கோபிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா
இந்த பசங்களை கிட்ட கூப்பிட்டே உள்ள போகும்போது கிருஷ்ணரே ஒரு எட்டு பார்ப்பாங்க. ஐயோ கிருஷ்ணர் இவ்வளோ அழகா இருக்காரு, அந்த அழுக்கப்பட்டவங்க இவ்வளோ அழகா இருக்காங்க ஒரு எட்டு பார்ப்பாங்க. அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசுவும் வந்து கிருஷ்ணர் தான், அந்த கண்ணுக்குட்டியும் கிருஷ்ணர் தான், அந்த கோபுரமும் கிருஷ்ணர் தான், எல்லாமே கிருஷ்ணனால எல்லாரும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓவரா எல்லாமே ஓவரா வச்சிருக்கீங்க, எல்லாமே ஓவர் லவ் எல்லாமே வந்து என்ன பண்றது, எப்பவுமே கிருஷ்ணரை பார்க்கறவங்க இன்னைக்கு யாரும் கிருஷ்ணரை பார்க்கல, எல்லாம் அந்த பையனை மட்டும் பார்த்துட்டு எல்லாமே கூட்டு போறாங்க. அது இங்க ஒரு காட்சி நடக்குதுன்னா அங்க வந்து கண்ணுக்குட்டி வந்து அந்த 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 ஃபார்ம்ல கூடிய அந்த பசு இருக்குல்ல, அந்த பசுக்கும் அந்த கண்ணுக்குட்டிக்கும் அன்னைக்கு எல்லாமே எல்லாம் ஓவர் லவ் ஆயிடுச்சு, எல்லாம் அதிகமான அன்பு ஆயிடுச்சு. பசு வந்து கண்ணுக்குட்டிக்கு பால் வந்து கொடுக்கக்கூடிய பசு வந்து அது பால் ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சு. இப்படி எல்லாமே வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது, எல்லாமே எதிர்பார்க்கறதா நடந்தது. அப்போ இதை வந்து என்னாச்சு, பிரம்மதேவர் வந்து அங்க வந்து ஒரே ஒரு நாள் தான் கடத்திட்டு போனாரு, மறுநாள் வந்து விட்டுட்டாரு. ஆனா அங்க வந்து ஒரு நாள் வந்து நம்மளுக்கு இங்க வந்து ஒரு வருஷம், அந்த டைம் வந்து நம்மளுக்கு டிஃபரெண்ட் ஆகும். அப்போ ஒரு வருஷம் காலகட்டம் வந்து இந்த மாதிரியே நடக்குது. அப்போ இது என்னதான் சொல்லிட்டு பிரம்மதேவரே கிருஷ்ணர் போய் கீழே போல, பிரம்மதேவரே கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்துட்டு அவரோட தவறை வந்து அவர் உணர்ந்து என்ன பண்றாரு, ஒரு நாள் அவருக்கு ஒரு நாள் தான், ஆனா இங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சு. அப்ப இந்த பிரம்மதேவர் வந்து அவர் வந்து கிருஷ்ணர் பேசுறாரு. கிருஷ்ணருக்கும் அந்த அவருக்கு பேசக்கூடியது அது நிறைய விஷயங்கள், அது டைலாக் நிறைய விஷயங்கள் சொல்லுவார், ஆத்ம தத்துவம் சொல்லுவாரு. நம்ம ஏன் நம்ம மனசு வந்து ஏன் வந்து பகவானை வந்து பார்க்க மாட்டேது, நம்ம ஏன் வந்து பகவான் புரிய மாட்டோம், இதெல்லாம் சொல்லிட்டே வருவார். நினைச்சா பிரம்மதேவர் தன் தவறை வந்து உணர்ந்துருவார், அவர் எப்பாலஜிஸ் பண்ணுவார் கிருஷ்ணா மனுஷன். அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா கிருஷ்ணர் வந்து பல கிருஷ்ணர் இருக்கிறத வந்து அவர் காட்டுவார். அப்படி அந்த டைம்ல பிரம்மதேவர் வந்து அவர் பார்ப்பார், எல்லாம் பார்த்து இன்னும் கிருஷ்ணரா அப்படின்ட்டு அவர் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் வந்து தன் தவறு வந்து திருப்பி அந்த கோபர்கள் அந்த பசுக்களை அந்த கண்ணுக்குட்டியை வந்து எல்லாத்தையும் திருப்பியும் அவங்க இடத்துக்கு வர வைப்பாங்க. ஓகே, இதான் வந்து ஷார்ட் ஸ்டோரி பிரம்ம விமோகலீலா. ஓகே, இப்போ இதுக்குள்ளதான் நம்ம வந்து என்னன்னா இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு, நிறைய சோமாச்சு தத்துவங்கள் விஷயங்கள் நிறைய. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கு முன்னாடி நம்மளுடைய சம்பிரதாய ஆச்சாரியர்கள், நம்ம ஒவ்வொரு சம்பிரதாயம் பார்த்தா நமக்கு 4 வகையான சம்பிரதாயம் இருக்கு. 4 சம்பிரதாயம். ஓகே, நான் ரொம்ப நேரம் பேசுறேன், இப்போ நம்ம கேட்குமா கொஞ்சம் கேட்குறதா எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். எத்தனை சம்பிரதாயம் நம்ம வந்து நம்ம சம்பிரதாய பேர் என்னது, பிரம்ம மத்த தோடி சம்பிரதாயம். ஓகே, அடுத்து 3 சம்பிரதாயம் இருக்கு. 3 சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ஓகே, அடுத்து மூணாவது ருத்ர சம்பிரதாயம். தென் 4வது குமாரா சம்பிரதாயம். குமாரா வந்து பிரம்மாவுடைய பசங்க 4 பேர். ஓகே, அப்ப முதல் வந்து நமக்கு பிரம்ம சம்பிரதாயம், பிரம்மர் மூலியமாக வரக்கூடிய சம்பிரதாயம். 2வது வந்து லக்ஷ்மி தேவி மூலியமாக வரக்கூடிய சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ஓகே, அதோட ஆச்சாரியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாத ராமானுஜ ஆச்சாரியா. ஓகே, 3வது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா 3வது வந்து பாத்தீங்கன்னா லார்ட் சிவபெருமான் மூலியமாக வரக்கூடிய சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயம் வந்து பாத்தீங்கன்னா ருத்ர சம்பிரதாயம் சொல்லுவாங்க. அதோட ஆச்சாரியா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சுவாமி. ஓகே, அடுத்து 4வது வந்து சனந்தன், சனாதன, சனக, சனகுமாரன் 4 பேர் பிரம்மாவோடைய பிள்ளைங்க. இவங்க மூலியமா வரக்கூடிய சமுதாயம் குமார சம்பிரதாயம் சொல்லுவாங்க. அவரோட ஆச்சாரியா வந்து பாத்தீங்கன்னா நிம்பாக ஆச்சாரியா நிம்பாதித்ய கூட சொல்லுவாங்க. இந்த 4 சம்பிரதாயம் முக்கியமான சம்பிரதாயம். இதை வந்து நம்ம கடவுள் அடையிறதுக்கு, பகவான் அடையிறதுக்கு இந்த 4 சம்பிரதாயம் நம்ம வந்து ஏற்றுக்கலாம். ஓகே, ஆனா நம்ம வந்து ஏன் வந்து பிரம்ம சம்பிரதாயம், நம்ம சம்பிரதாயம் பிரம்ம சம்பிரதாயம், நம்மளோட சம்பிரதாயம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தேவர் மூலமா வருது. நம்மளுடைய ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா யாரு, ஸ்ரீபா மாதுவாச்சாரியா. ஓகே, மாதுவாச்சாரியா தான் நம்மளோட ஆச்சாரியார். ஓகே, இப்போ இந்த 4 சம்பிரதாயம் வந்து பாத்தீங்கன்னா 4 பிலோசபி சொல்லுது. ஓகேவா, நம்ம அதுக்குள்ள ரொம்ப நம்ம போல நெக்ஸ்ட் அது மட்டும் என்ன பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த பிரம்ம விமோக லீலா வந்து சில சம்பிரதாயத்துல வந்து இந்த சாப்டர் பிரம்ம விமோக லீலா வந்து ஏத்துக்கல, சில இடத்துல வந்து ஏத்துக்கிறாங்க, ஆனா அது வந்து வேற மாதிரி ஏத்துக்கிறாங்க. பட் நம்ம வந்து யாரை ஃபாலோ பண்றது, அதனாலதான் இந்த தத்துவ விஷயங்கள் வந்து கரெக்டா புரியணும். அதாவது நம்ம வந்து ஸ்ரீமத் சைத்தன்ய மகாபுரு, நம்ம ஸ்ரீமத் சைத்தன்ய மகாபுருவோட அவரை ஃபாலோ பண்றோம். அதனால சைத்தன்ய மகாபுரு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை 100% நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளுடைய இது ரூல்ஸ் வருங்க. அதனால சைத்தன்ய மகாபுரு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா,
இது வந்து பிரம்ம விமோக லீலா வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஏற்றுக்கணும். எஸ், பிரம்மதேவர் வந்து அவர் குழப்பம் அடைஞ்சாரு. அப்ப சில இடத்துல வந்து கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, இப்ப இந்த கோணத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, இந்த டைரக்ஷன்ல யோசிச்சு பாருங்க. இந்த டைரக்ஷன்ல யாரும் நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. நானே அந்த புக்கு படிக்கும் போது யோசிச்சேன். என்னன்னா, நம்மளுடைய சம்பிரதாயத்தோட ஆட்சி, நம்ம சம்பிரதாயம் யாருமே வருது, யாருமே வருது பிரம்மதேவர். ஓகேவா, பிரம்மதேவர்களே வருது. இப்போ இந்த இந்த கதையில இந்த ஸ்டோரியில நான் இவ்வளவு ஸ்டோரி சொல்லிட்டேன். இப்போ கொஞ்சம் தத்துவம் பேசுவோம். ஓகேவா, இப்போ இந்த லீலையில யாரு வந்து மைண்ட் வந்து எக்ஸிடேட் அவர் கொஞ்சம் குழம்பிட்டாங்க, யார் பிபில்ட்மெண்ட் ஆகிட்டாங்க, யார் வந்து குழம்பி போயிட்டாங்க, பிரம்மா. உங்க சம்பிரதாய ஆச்சாரியே, உங்க சம்பிரதாயம் வந்து பிரம்மரே குழம்பி போயிட்டாரு. அப்படி இது என்ன சம்பிரதாயம்? கரெக்ட். அடுத்தாங்க பிரம்ம சம்பிரதாயம் ஃபாலோ பண்றோம். இங்க பிரம்மரே குழம்பி உட்காந்துருக்காரு. அப்போ வாட் இஸ் சம்பிரதாயம்? இது என்ன சம்பிரதாயம்? டாடா ராமநாதன் குரு. That's why Janma Karma Chami Digam Yevam Yogi Tatuda. Anything should be understand. நம்ம தத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நாட் ஒன்லி ஸ்டோரி. அவர் ஏவம் யோகி சரித்திரம் சொல்ல எப்பவுமே சொல்லலாம். அவர் வந்து கதை மட்டும் கீழே சொல்ல, தத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தத்துவதி பண்ணி பார்த்தீங்கன்னா பரிபர்சன சேவையா, உபகந்தி ஞானம், நியாய தத்துவ தர்ஷனம், தத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து எந்த குழப்பமும் இருக்காது, எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. ஓகே, இப்ப இங்க வந்து பிரம்மதேவர் வந்து குழம்பு போயிட்டாரு. பிரம்மதேவர் இதாகிட்டாரு, டவுட்டா இருக்காரு. அப்ப எப்படி அவர் சம்பிரதாயத்தில் நம்ம வந்து கரெக்டா வர முடியும்? அதனாலதான் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த லீலையை வந்து நம்மளுடைய சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு ஒரு பிலோசபி கொடுத்துருக்காரு. இது வந்து நான் சொல்றது வந்து கொஞ்சம் வந்து டஃப்பா தான் இருக்கும். சில புதுசாக இது உள்ள கதை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் வந்து இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் சொல்லி கேட்க புரியும். நம்மளுடைய சம்பிரதாயத்தோடைய தத்துவம் வந்து என்னது? அச்சிந்தியா பேதா ஆபேத தத்துவம். ஓகே, நம்மளோட தத்துவம் நம்ம ஊர் சம்பிரதாயம் சொல்லல, பிரம்ம சம்பிரதாயம், லட்சுமி சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், அதாவது சிவருமான சம்பிரதாயம் அண்ட் குமார சம்பிரதாயம். இந்த ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகே, புரியுதா? ஒரு பிலோசபிக்கல் இருக்கு, ஒரு பிலோசபிக்கல் தத்துவம் இருக்கு. இப்ப நம்மளுடைய சம்பிரதாய தத்துவம் வந்து என்னன்னா அச்சிந்தியா பேத ஆபே தத்துவம். அதாவது என்னன்னா, அதுக்கு முன்னாடி மற்ற சம்பிரதாயத்தை சொல்லிடுறேன். அதாவது வந்து உதாரணத்துக்கு இப்ப நிம்பார்க்க சம்பிரதாயம், அதாவது 4 குமார சம்பிரதாயத்தோடைய தத்துவம் வந்து என்னதுன்னா, அவங்க தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, நிம்பார்க்க தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த அத்வைதம் சொல்லுவாங்க. நிம்பார்க்கரோட சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த அத்வைதம். ஓகே, சாரி, ருத்ர சம்பிரதாயம். வந்து பார்த்தீங்கன்னா சுத்த அத்வைதம். சுத்த அத்வைதம் என்னன்னா துவைதம், நல்லா கிட்ட வைக்கிறோம். ஓகே, துவைதம்னா 2, துவைனா 2, ஆத்வைனா 1. ஓகே, சுத்த அத்வைதம் என்னன்னா ஆத்மா பரமாத்மா. ஆத்மானா நம்ம, பரமாத்மானா பகவான். இந்த ஆத்மா பரமாத்மாவும் வந்து சுத்தமானது, பியூரானது சொல்றாங்க. இது வந்து ருத்ர சம்பிரதாயம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துவைத, அதாவது சுத்த துவைதவாதம். அதாவது வந்து என்னன்னா அது வந்து குமார சம்பிரதாயம். ரெண்டுமே வேற வேற, ஆனா ரெண்டுமே வேற வேற, ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டுமே வந்து பியூரான சொல்றாங்க. இது ஒரு அவங்க சம்பிரதாயம் பேசுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து லட்சுமி சம்பிரதாயம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ராமானுஜாச்சாரிய சம்பிரதாயம் பாத்தீங்கன்னா விசிட் அத்வைதவாதம் சொல்லுவாங்க. விசிட் அத்வைதவாதம் என்னதுன்னா, இந்த பாடி மெட்டீரியல் பாடி, பௌதிக பாடி, அதாவது நம்ம பாடி வந்து அழியக்கூடியது. கரெக்டா? நம்ம பாடி அழியக்கூடியது. ஆனா இந்த பாடியில பகவான் இருக்கிறதுனால, பகவான் இருக்கிற, ஏன்னா பரமாத்மா உள்ள இருக்கிறாருல, பகவான் இருக்கிறதுனால இந்த பாடி வந்து சேவை செய்யும்போது இந்த பாடி, இந்த பௌதிக பாடி, இந்த மெட்டீரியல் பாடி வந்து இது ஸ்பிரிச்சுவலா ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அட் சேம் டைம் வந்து அது வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. அது வந்து என்னன்னா இன்னும் நிறைய அது போகும், அது நமக்கு பரவாயில்ல. இது வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்மளோட சம்பிரதாயத்தை பிரம்ம சமுதாய தத்துவம் வந்து என்னன்னா அச்சிந்தியா அபேத அபே தத்துவம். அதாவது என்ன அர்த்தம்னா ஆத்மா ஒரே நேரத்துல, அதாவது முதல்ல வந்து நம்ம மத்வாச்சாரியர் பார்த்துருவோம். மத்வாச்சாரியர் நம்ம சம்பிரதாய ஆச்சாரியர். அவர் என்ன சொல்றாங்கன்னா துவைதவாதம். மத்வாச்சாரியர் 2 பேர்ல வச்சிருக்கோம் துவைதவாதம். அதாவது என்னன்னா ஆத்மா பரமாத்மா வேற வேற அப்படி சொல்றாரு, ரெண்டுமே சமமா ஆக முடியாதுன்னு சொல்றாரு.
அப்போ ஒரு இடத்துல வந்து சமமாக முடியாது சொல்றாங்க, ஒரு இடத்துல சமமாக முடியும் சொல்றாங்க, ஒரு இடத்துல ரெண்டுமே ஸ்பிரிச்சுவல் சொல்றாங்க. இப்படி சொல்லி ஒரு சொல்றாங்க. தென் கடைசியா வந்து எல்லாமே ஒரு 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 சம்பிரதாயம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. தென் லாஸ்டாக சைத்தன்ய மகாபுரு வராரு. சைத்தன்ய மகாபுரு யாருன்னா கிருஷ்ணா இன்செல்ஃப், சாட்சாத் பகவான் கிருஷ்ணரே வந்து சைத்தன்ய மகாபுரு. அவர் வந்து சொல்றாரு, எஸ் ஆத்மா ஒரே டைம்ல சேமானது, ஒரே டைம்ல சமமானது அண்ட் டிஃபரெண்ட் ஆனது. அதான் அச்சிந்தியா ஸ்பிரிச்சுவல் ஸ்பாட். அதாவது அச்சிந்தியானா ஆத்மா. வேதா டிஃபரெண்ட் இருக்கு, வேதா டிஃபரெண்ட் இல்லை. அதாவது வந்து என்னன்னா ஆத்மா ஆன்மீகமானது. அது வந்து எப்படி சேம்னா பகவான் ஆன்மீகமான, பகவான் வந்து ஸ்பிரிச்சுவல், நம்மளும் ஸ்பிரிச்சுவல். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில வந்து சேம், குவாலிட்டியில வந்து சேம். தகுதியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளும் ஆன்மீக ஆத்மா, பகவானும் ஆன்மீகமயமானவர். எப்படி டிஃபரெண்ட் ஆகுதுன்னா அவர் வந்து குவாலிட்டியில அவர் வந்து விபு, நம்ம அணு. அவர் பெரியவர், நம்ம சின்னவங்க. இப்போ ஒரு நெருப்பு இருக்கு, நெருப்போட ஸ்பாட் வருதுல்ல, அப்ப ஒரு நெருப்பு வந்து அதுக்குள்ள சட்டை தூக்கி போட்டா சட்டை எரிச்சுமா எரிச்சிடாதா? ஆமா, சட்டை எரிச்சுமா எரிச்சிடாதா? ஒரு நெருப்பு எரியுது, சட்டை தள்ளி போட்டு சட்டை எரிச்சிடும். ஆனா நெருப்புல வரக்கூடிய தீ பொறி இருக்க அந்த அந்த ஸ்பாட் இருக்கு, அந்த ஸ்பாட் சட்டை பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஸ்பாட் அந்த தீ பொறி எரிக்கும், ஆனா சின்னோண்டு அளவுல எரிச்சிடும். கரெக்டா இல்லையா? அதே போலதான் ஆத்மா வந்து ஆன்மீகமயமானது, ஸ்பிரிச்சுவலானது. ஆனா அது வந்து அளவுல, குவாலிட்டியில வந்து சின்னது. பகவான் ஆன்மீகமயமானவர், ஆனா அவர் பெரியவர். அண்டர்ஸ்டாண்ட்? இது யாருக்கு புரியுது? புரியல சொல்ல திருப்பி சொல்றேன். ஓகேவா? அதனால அச்சிந்தியா வேதா அவேதம். அதாவது சைத்தன்ய சொல்றா, எஸ் ஆத்மா ஒரே நேரத்துல சேம் ஆனது, அது வந்து டிஃபரெண்ட் சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த வகையில தான் நம்ம வந்து இந்த பிரம்ம விமோக லீலா வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் சொல்றாங்க. நீ பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா சேம் டைம் பக்தர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க யசோதா வந்து தாமோதரியில போட்டு அடிக்கிறாங்க, குச்சியில வச்சு அடிக்கிறாங்க, கட்டுறாங்க. பகவான் என்ன பண்ணுவாரு? அவர் வந்து சேம் லெவலுக்கு நம்ம கூட வந்துருவாரு, நம்மளோட கீழ் நிலை கூட போயிடுவாரு. சிசவத்துல வர நந்த மர சொல்வாரு, ஏ கண்ணா போய் என்னோட செப்பல் எடுத்துவாரு. கிருஷ்ணர் சப்பாய் தூக்கிட்டு எடுத்து வருவாரு. அவர் வந்து கீழ் நிலையில் இறங்கிடுவாரு, பரவாயில்ல அவருக்கு சேவை செய்வாரு. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபத்தை எடுப்பாரு. பகவத்கீதையை பேசும்போது அவர் விஸ்வரூபத்தை எடுக்கிறாரு. அவர் வந்து அப்படியே யாரையும் செய்ய முடியாது. அவர் வந்து கீழேயும் போவாரு, பெருசாக ஆவாரு, என்ன வேணா செய்ய முடியும். நம்ம லெவலுக்கும் வருவாரு, சேம் டைம் நம்மளுடைய நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு பெருசா போயிடுவாரு. இப்போ கோகுலம் லீலை நடந்துச்சு. ஒரு 5 செங்கல் தூக்க சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப 2 போது ரூபா 2 தூக்குறேன்னு சொல்லுவோம். ஒரு 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 2 நாட்கள் தூக்க சொன்னா என்ன ரொம்ப நேரம் தூக்குமா, கொஞ்ச நேரம் தூக்கும், அதை வச்சிருவோம், கீழே வச்சிருவோம். ஒரு பேக்கை மாட்ட சொன்னா எங்கடா கீழே வைக்கலாம் பார்க்கலாம். கிருஷ்ணர் 7 நாள் வந்து கோவர்தன மாலையை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க சொன்னதில்ல. ஏன் அவர் லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணாரு? நீங்க சொல்லுங்க, ஏன் லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணாரு? ஏன்னா ரைட் சைடு வச்சுக்கலாம். நம்ம ஸ்கூல்ல புக்கெல்லாம் சுற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தில் சுற்றுவாங்க, புக்கெல்லாம் சைடில் சுற்றுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், பாஷா மாதிரி. ஏன் அவர் லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணுறாரு? நம்ம பாடியில், நம்ம உடம்புல இயற்கையாக நேச்சுரலாக நம்மளோட லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் பவர் குறைவாக இருக்கும், ரைட் சைடு வந்து கொஞ்சம் பவர் கூட தான் இருக்கும். அது மாட்டாட்டின்னு இருந்தாலும் சரி, நம்ம குருவாக தான் சரி. ஒரு கையில் சோத்துக்கை சைடில் நம்ம ரைட் ஹேண்டில் வந்து ஒரு பக்கெட் மாதிரி தண்ணி தூக்கலாம் தூக்கிடுவோம். ஆனால் லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் அப்படியே அதுக்கு அடிக்கிறது பார்த்தீங்கன்னா மாதாஜி பசங்க அடிக்கிறாச்சுன்னா ஒரு ரைட் சைடில் அடி பயம் வரும், லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் வரும். அப்புறம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பவர் குறைவாக இருக்கும். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஜிக் இருக்கு, நமக்கு ஒரு லாஜிக் வச்சிருக்கோம்ல, இப்படிதானே நம்ம லாஜிக்கை உடைக்கிறது தான் பகவானோட முதல் வேலை. நம்ம நினைக்க முடியாத செயல் தான் பகவானுடைய லீலை. என்ன பண்ண லெஃப்ட் சைடு யூஸ் பண்றாரு. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப சின்னதான இது இந்த விரல். அவர் பார்த்து இது பாய்ச்சிக்கலாம், எப்படி வேணா பாய்ச்சிக்கலாம், இப்படி கொடுத்துக்கலாம். அனுமான மாரி சிரிஞ்சு மலை மாரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாய்க்கிறாரு, சொல்ல வந்து பாய்க்கிறாரு. ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு புக்கை சுத்த முடியாது, ஒரு இதை கரெக்டாக கொடுத்துக்க முடியாது, இது கொடுத்துக்க முடியாது, ஃபோன் எடுக்க முடியாது, வேணா பேச்சு வேணா திருப்பலாம். இதில் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சிம்பிளாக ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணலாம். அப்போ இது என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஒரு மலையை வந்து கோவர்தன மலையை ஹோல்ட் பண்ணுறாரு. அப்போ இது என்ன சொல்ல பகவான் எதுக்காக செய்கிறாருன்னா, நம்ம வந்து நம்மளுடைய பியாண்ட் அவரோட மெட்டீரியல் சென்சஸ், நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாரு. அதனால பகவானுக்கு ஒரு பேர் இருக்கு, அதோ சஜா.
அதோட செஞ்சா என்ன ஆகும்னா நம்மளுடைய மெட்டீரியல் சென்சஸ் இருக்குல்ல, பௌதிக சிந்தனைகள், நம்மளுடைய கண்கள் பார்வைகள் நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர். அதான் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அதனாலதான் இந்த லீலை செய்யும் போது பிரம்மதேவரால பார்க்க முடியல. ஒரு விஷயம் இருக்கு, இந்த உலகத்துல நீங்க எல்லா பொருள் இருக்குல்ல, எல்லா விஷயமும் இருக்குல்ல, இப்போ கிளாஸோ இல்லை ஃபோன் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்றதுக்கு நம்மளுக்கு 3 டைமென்ஷன் தான் போதும். இது வந்து ஒரு டீப் மீனிங் தான், ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். எல்லாமே 3 டைமென்ஷன். அது லென்த்து, வித்து, அப்புறம் வந்து என்ன ஹைட்டு, உயரம், அகலம், நீளம். இது வச்சு நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிடுவாங்க, மெஷர் பண்ணிடுவாங்க. சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக கொஞ்சம் வால்யூம் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இது எல்லாமே 3 டைமென்ஷனில் அணைகிறோம். இப்போ அந்த உதாரணத்துக்கு வந்து இப்போ ராதா மாதா ஃபோட்டோ இருக்கு, ஓகேவா? கரெக்டாக கேட்கணும். ராதா மாதா ஃபோட்டோ இருக்கு. இப்போ ராதா மாதா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அகலம், உயரம், நீளம், ஹைட்டு, அந்த என்ன சொல்றாங்க, அந்த வீட்டு, அப்புறம் வந்து லென்த், இதெல்லாம் வந்து அகலம் இத்தனை மீட்டர், இத்தனை அகலம் இருக்கலாம். இப்போ இந்த ஆல்டர் வந்து இப்போ அகலாம். வாட் த ரியல் தர்ஷன்? தர்ஷன்னா வந்து என்ன அர்த்தம்? இப்போ பகவான் தர்ஷன் பார்க்குறாங்க. என்ன தர்ஷன் என்ன ஆகுதுன்னா, துஷ்டா, திருஷ்டி அண்ட் தர்ஷன். 3 விஷயம் இருக்கு. துஷ்டா, திருஷ்டி அண்ட் தர்ஷன். துஷ்டான்னா என்ன ஆகுதுன்னா அந்த சைட்ல இருந்து பார்க்கிறவர் துஷ்டா. திருஷ்டினா வந்து என்ன ஆகுதுன்னா அந்த காட்சி, அந்த என்ன சொல்றது, அந்த விஷன், ஓகேவா? அண்ட் தர்ஷன் வந்து பார்க்கிறது. பகவான் வந்து அவர் வந்து அந்த காட்சியை காட்டினாதான் நம்ம வந்து அந்த காட்சியை பார்க்க முடியும், ஓகேவா? கஷ்டமா இருக்கா? சொல்லியா? அவர் வந்து அந்த அந்த காட்சியை இப்போ காட்டுறாரு, அந்த காட்சியை அந்த இது காட்டுறாருன்னா அப்போதான் நம்ம தர்ஷன் எடுக்க முடியும். வாட் த ரியல் தர்ஷன்? பக்தி சித்த சாஸ்திரம் சொல்ற என்ன சொல்றாருன்னா, உண்மையான தர்ஷன் வந்து என்னன்னா, இப்ப ராவா மாதவா இல்லை நினைச்சீங்க, இப்போ இவ்வளவு வயது இருக்காரு, இங்க ஸ்பாட்டில் இருக்காரு, நகல் இருக்காரு. பகவான் வந்து இந்த 3 டைமென்ஷன்ல கிடையாது. ஹைட், விட்த் அண்ட் லென்த், இதுக்குள்ள பகவான் கிடையாது. நம்ம மெட்டீரியல் உலகத்தோட, இந்த பௌதிக உலகத்தோடைய மெஷர் வந்து இந்த 3 டைமென்ஷன் தான் இருக்கு. புரியுதா? ஹரிகிருஷ்ணா புரியுதா? ஓகே. மெட்டீரியல் டைமென்ஷன், மெட்டீரியல் உலகோட மெஷர் வந்து இந்த 3 டைமென்ஷன் தான் இருக்கு, ஓகேவா? ஆனா பகவான் கிருஷ்ணர் வந்து 4th டைமென்ஷன்ல இருக்கிறாரு, 4வது டைமென்ஷன்ல இருக்கிறாரு. அது வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு மெட்டீரியல் வேர்ல்ட்ல வந்து அது கிடையாது. அதுக்கு பேர் வந்து தூரியா. ஆச்சரிய சொல்லிக்கிறாங்க, அதான் நான் சொல்றேன், ஓகேவா? தூரியான்னு. அது வந்து என்னன்னா அந்த அந்த 4th டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய பகவானை நீங்க பார்க்கணும்னா அந்த குவாலிட்டி நம்ம வளர்த்துக்கணும். நம்ம வந்து இந்த மாயா உலகத்துல இருந்துகிட்டு, இந்த மாயாவோடைய சம்சாரத்தில் இருந்துகிட்டு, நம்ம வந்து இந்த உலகத்தோட என்ஜாய்மெண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த 4th டைமென்ஷன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது ஜஸ்ட் கலக்கலனா அழகா இருக்கிறது தெரியும். அது வெரி குட், அது நல்லது தான். பட் வந்து நம்ம வந்து சுத்த பக்தி வளர்த்துக்க நம்ம சுத்த பக்தி டெவலப் ஆக அந்த 4th டைமென்ஷன். உதாரணத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு லீலையில ஜெகநாதபுரி டெம்பிள் இருக்குல்ல, அங்க வந்து சர்வா பட்டாச்சாரியார் காலையில வந்து வேதத்தை பேசி இருக்கிறார், வேதம் சொல்லி கொடுத்துருக்காரு. சோ மணி பிராமணாஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. சர்வா பட்டாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்காலர், அவர் சொல்லி கொடுத்துருக்காரு, வேதம் சொல்லி கொடுத்துருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாதபுரி ஆல்டர் வந்து வந்திருக்கு. அங்க ஒரு கேரக்டர் ஓடுறாரு, சைத்தன்ய மகாபிரபு ஜெய் ஜெகநாத் கத்திட்டு ஓடுறாரு, உள்ள ஓடுறாரு. யாரு? மகாபிரபு. இவங்க எல்லாரும் கிளாஸுக்கு கேட்டுருங்க பாக்குறாங்க, யாரையாவது ஓடுறது பார்த்தா அங்க மகாபிரபு ஜெகநாதரை பார்த்து அப்படியே வந்து கீழே அப்படியே ஊறாரு, அப்படியே ஒண்ணு மூச்சு போயிடுச்சு இல்லாம. அப்புறம் அதுக்கப்புறம் தான் தூக்கிக்கிட்டு சர்வ பட்டாச்சாரி வீட்டுக்கு போறாங்க. அது நீல நடக்கும். அவர் ஏன் வந்து மகாபு கத்திட்டு போனார்? யா வாய். ஏன்னா அங்க ஜெகநாதர் எப்படி இருப்பாரு, அவர் கை எப்படி, ஹேண்ட் எப்படி இருக்கும்? ஜெகநாதர் பார்த்தீங்களாமா, ஜெகநாதர் கை எப்படி இருக்கும்? ஜெகநாதர் கை வந்து இப்படி இருக்கும், மகாபிரபு கை இப்படி இருக்கும், ஜெகநாதர் கை இப்படி இருக்கும், ஓகேவா? அங்க வந்து ஜெகநாதர் ரூபத்தை பார்க்கல மகாபிரபு, அங்க யாரை பார்க்கிறாரு? ஷாம சுந்தர ரூபம். ஷாம சுந்தர கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு? கிருஷ்ண கை எப்படி வச்சிருப்பாரு? இப்படியா சக்கரமா? கிருஷ்ணர் எப்படி வச்சிருப்பாரு? ஃப்ளூட் வச்சிருப்பாரு, புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. அங்க மகாபிரபு வந்து அங்க வந்து ஜெகநாதரா பார்க்கல, அங்க ஷாம சுந்தரா பார்க்கறாரு. அதுதான் வந்து 4th டைமென்ஷன். அதான் வந்து அந்த மூர்த்தியை வந்து சாட்சாத் பகவானாவே பார்க்கறது. இதுதான் வந்து யாருக்கு வந்து இந்த விஷன், யாருக்கு இந்த தர்ஷன் யாருக்கு கிடைக்குன்னா, சுத்த பக்தி நம்ம டெவலப் பண்ண
பட் வந்து இங்க பிரம்மதேவருக்கு ஏன் வந்து அந்த கிருஷ்ணருடைய அந்த 4th டைமென்ஷன் கிடைக்கலன்னா, இவர் வந்து இங்க வந்து சுத்த பக்தியில இல்லை. இவர் வந்து அவர் என்னவா இருக்கிறாருன்னா டவுட்லேயே இருக்கிறாரு. சந்தேகம் இருக்கிற வரைக்கும் பகவானுடைய அந்த 4th டைமென்ஷன், அந்த 4வது அந்த காட்சி, அந்த 4வது தரிசனம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம ஃபுல் ஃபேத் நம்பிக்கை வளர்த்துக்கல. ஒன்றும் சந்தேகத்தோடையே நம்ம இருக்கிறோம். கிருஷ்ணர் காப்பாற்றிடுவாரா, பகவான் காப்பாற்றிடுவாரா, நான் இப்படி தான் ஜெபம் பண்ணேன், ஓகேவா, ஒர்க் ஆகிடுமா, நம்ம செய்யணுமே, இது வந்து சரியா போதா இல்லையா, சரி நம்ம பார்ப்போம், கிருஷ்ணன் காப்பாற்றுறா இல்லையா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா வேற எங்கேயும் ட்ரை பண்ணுவோம், ஓகேவா, இருக்கிற வரைக்கும் இங்கே இருப்போம், அப்படி ஏதாச்சும் ஆச்சு நம்ம வேற யாரும் பார்த்துக்கலாம். நோ, ஃபுல் ஃபேத், முழு நம்பிக்கை இருக்கணும். யார் என் மேல முழு நம்பிக்கை வச்சு என்னுடைய சேவையில் ஈடுபடுறாங்களோ அவங்க வந்து எல்லா வகையான பயத்திலேருந்து, சோ மச் ஃபியர்ஃபுல்னஸ்லேருந்து நான் காப்பாற்றுன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றேன். எஸ், அந்த ஃபுல் ஃபேத் இருக்கணும், ஃபுல் நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கை இருக்கும் போது நம்மளுக்கு வந்து பக்தி, சுத்த பக்தி டெவலப் ஆகும். சுத்த பக்தி நம்ம டெவலப் ஆக ஆக நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு வந்து அது உங்க பேர் என்னது, தனா, தனா மாதாஜி என்னை பாருங்கன்னு சொல்லி கேட்பாரு. தனா மாதாஜி நீங்க வந்து இன்னைக்கு வந்து என்ன சமைக்கிறீங்க, நீ கத்திரிக்காய் குழம்பா, இல்லை எனக்கு வந்து எனக்கு காரக்குழம்பு தான் வேணும், நீ அதை செய்யுங்க, அவர் ரிக்வஸ்ட் பண்ணுவார். பக்த பூந்தானம், பக்த பூந்தானம் கேரளால பக்த பூந்தானம், அவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பக்தர். அவர் கதை பெரிய கதை, ஆனா அவர் வந்து என்ன பரவாயில்ல சொல்லியிருக்கிறேன். பக்த பூந்தானம் அவர் வந்து வீட்டுல கிருஷ்ணருக்கு வந்து சமைக்கும் போது அங்க வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு 7-8 கிருஷ்ணர் வந்து நிப்பாங்களாம். ஒருத்தர் கிச்சன்ல வந்து அவர் கத்திரிக்காய் பொரிச்சிருக்கும் போதே எல்லாம் இது பண்ணிருக்கும் போது அங்க வந்து ஒருத்தர் கிருஷ்ணர் பக்கத்துல கிச்சன்ல உட்காந்துருப்பாரு. அப்புறம் புக்கு படிக்கும் போது ஒரு கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரா, துணி காய் போட்டுருப்பாங்க, அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பி தொங்கிட்டு ஒரு ஆள் இருப்பாரு, ஒருத்தர் தோல் மேல உட்காந்துருப்பாரு. ஒருத்தர் என்ன புக்கு படிக்கிறேன்னு இப்ப நான் புக்கு படிக்கிறேன், அந்த சைடுல உட்காந்து இப்ப படுத்துருப்பாங்க, அப்படி உட்காந்து பார்ப்பாரு. ஒரு கிருஷ்ணர் வந்து அங்க வந்து இந்த சைடு நிற்பாரு. இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து அவர் டேரக்ட் அண்ணாடி பார்ப்பாரு. இது எப்படி நடக்குது, இது வந்து சாத்தியமா சாத்தியம் இல்லையா, இது பாசிபிள் இம்பாசிபிள், இட்ஸ் பாசிபிள். எப்படின்னா நம்ம சுத்த பக்தி டெவலப் பண்ணும் போது. சுத்த பக்தி எப்படி கிடைக்கும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அசோசியேஷன், இதான் நான் பிரபாத டிஸ்பிளேஷன் பத்தி பேசினேன். பிரபாதோட கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு என்ன சொல்றாரு, டிவோட்டி அசோசியேஷன் ரொம்ப முக்கியம் தான் பிரபு சொன்னாரு. கிளாஸுக்கு வாங்க, அசோசியேஷன் பண்ணுங்க, டிவோட்டி கிளாஸ் கேளுங்க. இந்த அசோசியேஷன் இருந்தாதான் கலியுகத்துல வந்து நீங்க பக்தியில வந்து எதுவும் டெவலப் ஆக முடியும். ஒரு ஸ்லோகம் இருக்கு, சாது சங்க, ஒரு நல்ல ஸ்லோகம். அதாவது வந்து பக்தி வந்து பக்த சங்க பிரஜாயிதி. அதாவது வந்து என்னன்னா பக்தி வந்து எங்க வந்து பிறகுதுன்னா பக்த சங்கத்துல தான் பிறகுது. நீங்க பக்த சங்கத்தை பக்தி அசோசியேஷன் எடுக்கலன்னா, நான் தனியா வீட ஜெபம் பண்றேன், நான் தனியா இதை பண்றேன்னா அது வராது. நீங்க வந்து என்ன ஆயிருவீங்க, இலுஷன் மாயில போயிருவீங்க. அதனாலதான் தனியா இன்னைக்குமே கலியுகத்துல வந்து அந்த தனியா உட்காந்து பண்ற ஹரிதாஸ் தகுமே பண்ற முடியாது. ஹரிதாஸ் சாக்கர் வந்து அது பிரம்மதேவர், அவர் அந்த லீலையெல்லாம் முடிச்சுதான் அவர் ஹரிதாஸ் சாக்கர் கீழே வராரு. நான் தவறு பண்ணிட்டேன், நான் வந்து பகவான் வந்து அவர் வந்து மறந்து போயிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த பகவான் மேலே சந்தேகப்பட்டு பகவான் லீலையில போயிட்டு அவரோட கோபுரத்தை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு பிறகு பகவானுக்கிட்டே வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு கிடைச்ச தவறு உணர்ந்தார்ல. அந்த தவறு உணர்ந்த பிறகு அதே ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சைத்தன்யா மகாபிரபாக பூமியில வரும்போது பிரம்மதேவர் என்ன பண்றாருன்னா, இந்த வாட்டி நான் மிஸ்டேக் பண்ணக்கூடாது சொல்லிட்டு பிரம்மதேவ் தான் ஹரிதாஸ் சம்பவம். பட் ஆச்சாரியர்கள் வந்து கவிக்கரண பூர்ண ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பிரம்மதேவரும் பிரகலாத மகாராஜ் சேர்ந்து தான் ஹரிதாஸ் தாக்கூர் வர சொல்றாங்க. பட் நம்ம வந்து பிரம்மதேவரும் இதில் எடுத்துக்கலாம். அதனால தான் பிரம்மதேவர் பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூர் பார்த்தீங்கன்னா அவர் முஸ்லீமா பிறந்தாலும் 24 hours அவர் சாண்டி பண்ணிட்டே இருப்பார். அதனால தான் அதில் பண்ண மிஸ்டேக்கை நான் திருப்பி இதில் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி பிரம்மதேவர் ஹரிதாஸ் தாக்கூர் வர்றாரு. இப்போ நம்ம கலியுகத்துல ஹரிதாஸ் தாக்கூர் கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணணும், சுத்த பக்தி வளர்த்துக்கணும். முதல் பக்தி வளர்த்துக்கணும். பக்திக்கு முதல்ல அதுக்கு முதல் நம்பிக்கை வளர்த்துக்கணும். ஒரு கொஞ்சம் கிருஷ்ணர் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுட்டா முடிச்சு, ஒரு 10 விஷயம் முடிச்சு, போயா நீயும் கிருஷ்ணன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் சொசைட்டியில் நடக்குது இப்போ. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். டீட்டெயிலா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். சும்மா மேலோட்டம் பரவாயில்ல அந்த மாதிரினா நாளைக்கு வந்து ஒருத்தர் கேட்பாங்க, ஆமா நீங்க கிருஷ்ணரை கும்பிடுறீங்களா, ராமர் வந்து சிவபெருமான தான் வழிபட்டாரு, அப்ப சிவபெருமான தான் பெரியவர் அப்படிதான் கேட்பாங்க.
அப்போ ஐயோ ஆமாவா அப்படியா, ஓ சரி நான் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா குழம்ப ஆரம்பிச்சோம். சிவபெருமான் இஸ் வைஷ்ணவா, நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன் ராமர் சிவபெருமான் வழிபட்டாரு? அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தத்துவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா புரியும். அது இங்க எப்போ நம்ம இதெல்லாம் புரியும்? டிவோட்டி அசோசியேஷன், பக்தர் அசோசியேஷன், அதில் தான் வந்து நம்ம வந்து பக்தி வளரும், நம்பிக்கை வளரும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இந்த பக்தி வந்து ஸ்லோலி வந்து நம்ம வந்து கர்ம விஷயம் பற்றி தான் முதல் கிடைக்கும். கர்ம விஷயம் பார்த்தீங்கன்னா பலனை எதிர்பார்த்து செய்கிறது. நான் வரேன், நான் கோயிலுக்கு வரேனே, நான் டொனேஷன் கொடுக்குறேனே, நான் இது பண்ணுறேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? நான் பிரசாதம் கொடுக்குறேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? நான் இது பண்ணுறேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. நம்ம சமுதாயத்தில் நம்ம வந்து சுத்த பக்தி மட்டும் நம்ம பண்ணணும். அதனால தான் சர்வதர்மா பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அஹம் துவம் சர்வ பாவேப்யோ மோக்ஷம் வாசிச்ச. சர்வதர்மா பரித்யஜ்ய, எல்லாத்தையும் விட்டுடு. எல்லாத்தையும் விட்டுடணும். நான் இதை மட்டும் பிடிச்சிக்கிறேன், அது மட்டும் பிடிச்சிக்கிறேன், இதை பண்றேன் அப்படின்னா இல்லை. சர்வ தர்மம் என்னன்னா பகவத்கீதை கிருஷ்ணன் எல்லாம் சொல்லிட்டு வந்தா பாருங்க. தியான யோகம், அந்த யோகம், இந்த யோகம் எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. கடைசியா வந்துட்டு எல்லாத்தையும் விட்டு சொல்லிட்டாரு. இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், ஒரு அம்மா வந்து பையனுக்கு வந்து ஐயா கடையில் போயிட்டு இந்த பொருளை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, லிஸ்ட் கொடுக்குறாங்க. நீ என்ன பண்ணி சைவர் வாங்கு, அப்புறம் மீன் வாங்கு, அப்புறம் வந்து சில்லி வாங்கு அப்படிலாம் கொடுக்குறாங்க. கடைசியா போகும்போது சரி இதெல்லாம் வேணாம், நீ என்ன பண்ணி போயிட்டு உப்பு மட்டும் வாங்கிட்டு சொல்றாங்க. இப்ப அந்த பையன் வந்து அம்மா சொன்னதை முதல் சொன்னதை கேட்கணுமா, இல்ல அம்மா கடைசியா சொன்னதை கேட்கணுமா? கடைசியா சொன்னதா. இப்ப அம்மா முதல் சொன்னதை வந்து வாங்கிட்டு நான் வீட்டுல அடிதான் விழுவோம். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அப்ப உப்பு தான் வாங்கிட்டு சொன்னேன். அப்ப கடைசியா சொன்னதா அவங்க ஃபாலோ பண்ணுவோம். அதே போலதான் லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்வதர்ம பரித்யஜ்ய. கடைசியா அவர் சொல்றது என்ன, எல்லாத்தையும் விட்டு, நான் சொன்னதா எல்லாத்தையும் விட்டுடு. மாவேகம் சரணம் பிரஜா. மாமா என்ன, சரணனா சரணகதி அடை. பிரஜானா என்ன அர்த்தம்? பிரஜானா பிருந்தாவன் அர்த்தம். இது உள்ளுக்குள்ள வந்து பொடி வச்சிருக்கிறாரு கிருஷ்ணர். சரணம் பிரஜானா மீன்ஸ் பிரஜாபூமி, பிருந்தாவன். எப்படி சரணடையணும்? பிரஜாவாசிகள் மாரி சரணடையணும். பிருந்தாவன கோபியர்கள் எப்படி சரணடைந்தாங்க? அக்குரர் வந்து கிருஷ்ணர் பலராம கூட்டிட்டு போறாரு, அங்க மதுரா கூட்டிட்டு போறாரு. கோபியர்கள் என்ன பண்ணாங்க, எல்லாம் போயிட்டு அந்த ரதத்துக்கு கீழே படுத்துட்டாங்க. ரதத்தை மின்னுக்கு, ரதத்துக்குள்ள நான் மின்னுக்கு டைம்ல ஏறினாலும் சரி, பின்னாடி டைம்ல ஏறினாலும் சரி, எங்களை ஏற்றிட்டு நீ கிருஷ்ணர் கொண்டு போயிருந்தேன். அவங்க உயிரை விடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க எல்லாரும். அப்பதான் கிருஷ்ணர் எல்லாம் இது பண்ணி இல்லாம நான் போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டாரு. நான் போயிட்டு வரேன்னு சொல்லி வரவே கடைசி வரைக்கும் அவர். ஓகேவா? ஹரிபோல் ஹரி கிருஷ்ணா. ஓகேப்பா, நம்ம பாட்டு பேசுவோம். ஆனால் மைக் வேலை செய்ய மாதிரி. ஓகேவா? ஓகே. அப்ப வந்து என்னன்னா, இது என்ன அர்த்தம்னா, பகவான் கிட்ட வந்து நம்ம வந்து சரணம் எப்படி அடைக்கணும், பிரஜாவாசிகள் மாதிரி பிருந்தாவனத்துல கோபியர்கள் சரணடைஞ்சோமே அந்த மாதிரி சரணடைவோம் நம்ம. அதனால தான் வந்து நம்ம என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னைக்குமே பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. தென் கன்க்ளூஷன் மணியாச்சு. இந்த கன்க்ளூஷன் வந்து இந்த முடிவு வந்து என்னன்னா, இந்த கன்க்ளூஷன் வந்து என்னன்னா, இது ஒன்றும் நிறைய இருக்கு, இது ஒன்றும் போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு போயிட்டே எபிசோட் பேசலாம். பட் வந்து ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, இந்த பிரம்ம விமோக லீலாவில் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இங்கே யாருன்னு காட்டுறாரு. ஓகேவா? அவர் வந்து எவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஷன் எல்லாமே அவர்கிட்ட தான் வருது காட்டுறாரு. பிரம்மதேவர் வந்து ஏன் வந்து இங்கே வந்து ஆச்சரியம் முக்கியமாக சொல்கிறாங்க. பிரம்மதேவர் ஏன் வந்து இங்கே வந்து அவர் வந்து குழந்தை ஏன் டவுட் ஆகுறாங்கன்னா, ஆக்சுவலி இந்த லீலைக்குள்ள வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இப்போ பகவத்கீதை வந்து அங்கே வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையை பேசணும், கரெக்டா இல்லையா? ஆனா அங்க யாரை வந்து யூஸ் பண்ணாங்க? அர்ஜுனனை யூஸ் பண்ணாரு, கரெக்டா? அர்ஜுனனை யூஸ் பண்ணி பகவத்கீதை பேசினாரு. ஆனா உண்மையிலேயே அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த குழப்பமும் கிடையாது, அவருக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அவரு வந்து இந்த பகவத்கீதை பேசுறதுக்கு ஒரு டூல், ஒரு ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு கேரக்டர் தான் ப்ளே பண்றாரு அர்ஜுனன். ஆக்சுவலி இந்த டிராமா இப்படிதான் நடக்குது. நம்மளுக்கு சொல்றதுக்காக தான், தனாமாதை சொல்றதுக்காக தான், விஜயபிலாஷி சொல்றதுக்காக தான், இன்னும் நம்மளுக்கு சொல்றதுக்காக தான் கிருஷ்ணன் இந்த பகவத்கீதை லீலையை ப்ளே பண்றாரு. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து யாரை வைக்கிறாரு? அதிகமாக அர்ஜுனனை வைக்கிறாரு, கரெக்டா? அதே போல இந்த பகவான் பிரம்ம விமோக லீலால பகவான் யாரு, பகவான் எல்லாமே செய்ய முடியும், யாருமே இல்லைன்னா கூட பகவான் அவரோட எக்ஸ்பென்ஷன்ல வரக்கூடிய அம்சங்களை வச்சு எல்லாரும் உருவாக்க முடியும். இந்த லீலையை காட்டுறதுக்காக பிரம்மதேவர் வந்து கிருஷ்ணர் வந்து பிரம்மதேவரை ஒரு டூலா பயன்படுத்துறாரு. அண்டர்ஸ்டாண்ட்? ஆக்சுவலி வந்து ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்துக்கோங்க, வியாசதேவர் இருக்கிறாங்க. வியாசதேவர் நம்ம எல்லா சம்பிரதாய எல்லாத்தையும் அவர் இருந்தார். வியாசதேவர் அவரும் சாட்சாத் வந்து
இந்த உலகத்தில் எல்லா உபனிஷங்களும் அவர் தான் எழுதுறாரு. ஆனால் வியாசதேவரே வந்து குழம்பு போயிருப்பாரு. நான் மகாபாரதம் எழுதிட்டேன், ஆனால் ஏன் எனக்கு சந்தோஷம் கிடைக்கல? அப்போ நாரதர் வந்து கரெக்ட் பண்ணுவாரு, இல்லை நீ சீவன் பாகவதம் எழுதுறது. ஆனால் உண்மையிலே வந்து வியாசதேவர் வந்து குழம்பி போல, அவர் அந்த பாகவதம் கொடுக்கறதுக்காக, அந்த பாகவதம் உருவாகிறதுக்காக அந்த நீதியை பிளே பண்றாங்க. ஓகேவா? இப்போ நாரதர் கூட தான் வேலைக்காட்சியோட மகளா இருந்தார், பையனா இருந்தார். பிறகு அவர் வந்து தியானமா பண்ணி அதுக்கப்புறம் பகவான் கண்ணி கிடைச்சி அதுக்கு பிறகு நாரதர் வராது. அவர் வந்து அந்த என்ன பக்தி சுத்த பக்தி பண்ணா நம்ம எவ்வளவு உயரத்துக்கு வர முடியும்னு சொல்லி தான் நாரதர் அந்த கேரக்டர் பிளே பண்றாரு. அவர் வேலைக்காரன் பையன். அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா நாரதர் வராரு. அப்ப எந்த நிலையில ஒருத்தர் இருந்தாலும் அவன் பக்தி பண்ணனா அவன் எவ்வளவு உயரமான இடத்துக்கு வர முடியும். இந்த நம்மளுக்கு இந்த லெசனை கொடுக்கறதுக்காக கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரம் ஒரு கேரக்டர் யூஸ் பண்றாரு. நம்மளுடைய ஆட்சியர்கள் அதனால எதனால மகாபிரபு வந்து ஏன் இந்த விபோகாதியில வந்து அக்செப்ட் பண்ணான்னா, ஆக்சுவலி கிருஷ்ணர் பிரம்மதேவர் வந்து அவர் உண்மையில குழப்பம் பண்ணிடுவார். நம்மளுக்கு இந்த லீலை காட்டுறதுக்காக கிருஷ்ணர் வந்து பிரம்மதேவர் இன்டெலிஜென்ட் வந்து குறைக்கிறாரு. குறைச்சிட்டு அந்த கேரக்டரை ப்ளே பண்ணிட்டு திருப்பியும் பிரம்மதேவர் வந்து அதை திருப்பியும் அந்த பொசிஷன்ல வந்து வைக்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் நம்ம வந்து அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு ஸ்பெஷலா பிரம்மதேவரோட சம்பிரதாயத்தை எடுத்துட்டாரு. புரியுதா? பிரம்மதேவர் மிஸ்டேக் பண்ணா எப்படி சைத்தன்ய மகாபிரபு பிரம்மதேவரோட சம்பிரதாயம் எடுப்பாரு? அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் மகாபிரபு சொல்லிக்கிற பிரம்ம விமோகனிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அது உள்ள விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நிறைய இருக்கின்றது. நம்ம வந்து டைம் வந்து நம்ம ஒரு வாட்டி நம்ம வேற எதாவது பேசலாம். ஓகே? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரம்ம விமோகனிலா की, जय श्री भगवान श्री कृष्णचंद्र की, जय भगवान श्री दामोदर की, जय राधा माधव की, जय श्री नरसिंह भगवान की, गौर निताय की, गौर प्रेमानंदे हरि बोल. इधर केलेगा क्वेश्चंस? ये संदेह ऐसे पूरी या பிரம்மர் வந்து ஜீவன் யா கோபாலெல்லாம் வந்து கோபால் எவ்வளோ பெரிய நல்ல வயசு கோபி எப்படி பிராமர் அவங்க கோபால் எடுத்து யா இது வந்து எதுக்காக ஒரு பண்ண வைக்கிறாங்கன்னா பிரம்மர் வந்து ஜீவ தத்துவா. ஓகே? கோபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்க கோபர்களாக வந்திருக்கிறாங்க. ஓகே? எப்படி பிரம்மதேவர் வந்து இந்த கோபர்களை வந்து எடுத்து வச்சாரு? இது என்னன்னா ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி இந்த லீலைகள் வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன். இந்த லீலைகள் வந்து பகவானுடைய அவரோட ஆசைப்பட்டு அது நடக்குது. இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இந்த லீலைகள் வந்து நம்ம சொல்றதுக்காக தான் இந்த கேரக்டர் ப்ளே பண்றாங்க. இப்போ பகவான் வந்து பகவானுடைய அவருடைய பார்வைக்கு தெரிஞ்சுதான் இந்த கோபர்கள் வந்து பகவான் வந்து அக்செப்ட் பண்ணனால்தான் பகவானோட கோபர்கள் அந்த மாடுகள்லாம் பசுக்கள்லாம் வந்து பிரம்மலோகத்துக்கு பிரம்மனால கடத்தி போக முடியும். ஓகே? இப்போ வந்து பகவான் வந்து முதல்ல சொன்ன பகவத்கீதை செக்அப் ஹரே கிருஷ்ணா. அது ஓகே கொஞ்சம் அமைதியா இருக்க. ஓகே? இப்போ பிரம்மதேவர் சரி பகவத்கீதை வந்து ஒரு விஷயம் சொன்னேன். உபதிஷ்டா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வரன். பகவான் வந்து இங்க வந்து அக்செப்ட் பண்ணணும் ஒரு விஷயத்தை. இங்க வந்து ஒரு விஷயம் நடக்கணும். இப்போ நான் கர்த்தால் எடுக்கிறேன், இப்போ நான் வந்து இதை அடிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி செய்யறதுக்கு 5 பேர் வந்து வேலை செஞ்சாதான் நான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஆத்மா, அப்புறம் வந்து மெட்டீரியல் நேச்சர் இயற்கை, அப்புறம் வந்து இன்னொன்று இருக்கு, இன்னும் 2 இருக்கு, சரி ஞாபகம் இல்லை. கடைசியாக வந்து பகவான் பரமாத்மா அக்செப்ட் பண்ணாதான் நம்ம இது எல்லாமே செய்ய முடியும். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் இருக்கு. அது நல்லதோ கெட்டதோ நீங்க அந்த ஒரு தனித்தனி ஆத்மா ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஆத்மா செய்ய முடியும். அதே போல பிரம்மதேவர் வந்து கோபர்கள் கடத்தவே முடியாது. கோபர்கள் பசுமை கடத்தவே முடியாது. அவருக்கு அந்த பவர் ஆக்சுவலி கிடையாது. ஆனா இங்க பகவான் கிருஷ்ணர் வந்து அவர் அங்க அக்செப்ட் பண்றாங்க. அவரு வந்து அங்க வந்து அக்செப்டேஷன் கொடுத்ததுனாலதான் இந்த லீலை வந்து அங்க வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். அட் சேம் டைம் இன்னொன்று கூட பார்க்கலாம். இப்போ வந்து பிருந்தாவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யமான இடம், அழகான இடம். ஆனா எப்படி அங்க வந்து அசுரர் உள்ள பூந்தாங்க? அசுரர் அங்க இடம் இருக்கா? இப்போ பூத்தனா அசுரன், அகாசுரன் அசுரன், பகாசுரன் அசுரன். அசுரனுக்கு எப்படி இடம் கிடைச்சிச்சு? ஏன்னா கிருஷ்ணர் வந்து அந்த லீலைகளை பிளே பண்ணும் போது அவர் வந்து யாரை வந்து அந்த பிருந்தாவனத்துக்குள்ள விடணும், யாரை வந்து அந்த லீலைகளை பிளே பண்ணணும் அவர் வந்து செலக்ட் பண்ணுவார். அதனால தான் இந்த லீலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பகவானுடைய இஷ்டப்படி அவருடைய இன்ட்ரெஸ்ட் படி தான் நடக்குது. அப்போ பிரம்மதேவருக்கு ஆக்சுவலி வந்து அவர் ஜீவ தத்துவம். அவர் வந்து விஷ்ணு தத்துவங்கள் கோபர்கள் போடுறதுக்கு எந்த தகுதியும் எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஏன்னா பிரம்மதேவர் வந்து சாதாரண ஜீவ தத்துவம். ரொம்ப கேட்டவங்க கரெக்டான கேள்வி.
ஆனா அவர் வந்து எப்படி அவர் அந்த அந்த கிட்னாப் பண்றதுக்கு அந்த பவர் எங்க கிடைக்குதுன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அவருக்கு அந்த பவரை கொடுக்குறாரு. ஓகே, வேற கேள்வி சந்தேகங்கள், கொஸ்டின்ஸ்? ஓகே, சரி. இதில் எதுவும் இல்லைன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பக்தி நல்லா பக்தி பண்ணுங்க, நாளைக்கு சாண்டிங் பண்ணுங்க, நாளைக்கு பூர்வ பிரசவம் படிங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. கௌர பிரமானந்தே ஹரி ஹரி.